தமிழ் புறப்பொருள் இலக்கண மரபேத பயிலறிஞர் இன்றைய அமர்வு உரையாற்ற வருகின்றிருக்கும் சூசை இருக்கின்ற மாணவர்கள் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று உங்களது கண்ணீர் குரலை எங்கள் மாணவ செல்வங்களுக்கு ஒலிக்க விடுங்கள். புறநானூற்றுடைய இலக்கணத்தினுடைய திணை வகைப்பாட்டினையும் புறப்பொருள் வெண்பா மாலையுடைய திணை வகைகளையும் எங்கள் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறுகள் என்று கூறி உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி ஐயா. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் மொழியியல் துறை நடத்துகிற இந்த புறத்திணை இலக்கண மரபு என்கிற பயிலரங்கில் நம்மை பொறுத்தவரை இந்த இரண்டாவது அமர்விலே இன்றைக்கு நாம் இந்த கரந்தை திணை துறைகள் நுண்ணாய்வு என்கிற நிலையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நண்பர்களே, காலையிலேயே நாம் சொன்னதைப் போல வெட்சி திணைக்குள்ளேயே கரந்தை திணை, ஒழுங்கை திணைக்குள்ளேயே நொச்சி திணை என்று நம்முடைய தொல்காப்பிய மரபு இருக்க, புறப்பொருள் வெண்பா மாலை மரபு என்பது அதலிலிருந்து வேறுபட்டு வளர்ந்திருக்கிற தன்மையை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமின்றி இந்த கரந்தை திணையை பொறுத்தவரை தொல்காப்பியத்துக்கும் புறப்பொருள் வெண்பான் மாலைக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இரண்டிலுமே நுட்பமான நாம் பார்க்கிறோம். இந்த காட்சி கல்கோள், அதாவது ஒரு நடுகள் எழுப்புவதற்கு வீரனுக்கு சென்று கல் தேடுவது, அதற்கு நீராட்டுவது, விழா எடுப்பது, அந்த கல்லுக்கு கோட்டம் எழுப்புவது, இதெல்லாம் தொல்காப்பியத்தில் புறத்திணையில் இருக்கக்கூடிய கரந்தை திணையில் இருக்கிற பொதுவான திணைகளுக்குரிய துறைகள். ஏன்னா ஒரு வஞ்சி வீரனுக்கும் அந்த மாதிரி கோட்டம் எழுப்புவார்கள், காஞ்சி வீரனுக்கும் கோட்டம் எழுப்புவார்கள், வெட்சி வீரனுக்கும் கோட்டம் எழுப்புவார்கள். ஆனால் அந்த இலக்கணம் கரந்தை திணையிலே பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் நம்ம இலக்கியத்திலும் சரி கல்வெட்டுகளிலும் சரி பார்த்தோம்னா இந்த கரந்தை திணை வீரர்களுக்கான கல்வெட்டுகள் தான் நிறைய கிடைக்கின்றன பல ஊர்களில். அப்போது சான்றாவணங்கள் ஒரு இனத்தினுடைய, ஒரு பண்பாட்டினுடைய, ஒரு மொழியினுடைய சான்று ஆவணங்களை இலக்கியங்கள் மட்டும் பத்தாது. ஹீரோயிக் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. நடுகற்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், அயல்நாட்டார் குறிப்புகள், அப்படி இந்த வரலாற்றை வலுப்படுத்துவதற்கு நமக்கு கிடைக்கிற பல்வேறு நடுகர்களும் பல்வேறு கல்வெட்டுகளும் இந்த கரந்தை திணை வீரர்களுக்கான கல்வெட்டுகளாகவே இருக்கின்றன. அப்போ தொல்காப்பியம் குறிப்பிடுகிற அந்த கரந்தை திணையை அடியொற்றி புறப்பொருள் வெண்பா மாலை எழுதப்படவில்லை, மாறாக பன்னீர் படலத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம காலையிலே சுட்டி காட்டினோம். நண்பர்களே, புறப்பொருள் வெண்பா மாலை கதம்பலி கரந்தை, கரந்தை அரவம் அதரடி செலவு அப்படின்னு அந்த துறைகளை எல்லாம் 14 துறைகளை பட்டியலிடுகிறது. அங்கே வெட்சி திணையில் 20 துறைகளை பட்டியலிடுகிறது புறப்பொருள் வெண்பா மாலை. அப்போது வெட்சியோட கரந்தையை ஒப்பிடுகிற போது 6 துறைகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அதிலும் நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தீங்கன்னா இதுவும் அது அப்படின்னு போட்டு ஒரே துறைக்கே 2 சான்று பாடல்கள் அல்லது 2 வேறு விதமான இலக்கணங்களையும் கூட கூறுவதை பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் எல்லாம் தமிழ் ஆய்வாளர்கள், அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி தான் இலக்கியத்திலேருந்து தான் இலக்கணம் எடுக்கப்படும். ஏன்னா இந்த கிராமருங்கிற சொல்லுக்கு தமிழில் தான் இந்த இலக்கியத்துக்கான இலக்கணம். அங்கெல்லாம் லிட்டரரி கிரிட்டிசிசம் தான் ஆங்கிலத்தில், இலக்கியத்தில் இருக்கக்கூடிய திறனாய்வு கோட்பாடு தான். இங்கே இது அங்கே இலக்கியத்தை சுவைக்கிற முயற்சி, இங்கே வாழ்வியல் நெறி, இலக்கியம் எழுதுவதற்கான நெறி. இன்னும் நான் ஒருபடி மேலேயே போய் சொல்கிறது உண்டு. லிட்ரேச்சரோகிராஃபின்னு ஒரு வார்த்தையை உருவாக்கணும்னு சொல்லுவேன். இலக்கிய வரைவியல் கோட்பாடு. ஹிஸ்ட்ரி வேறு, ஹிஸ்டியோகிராஃபி வேறு, வரலாறு வேறு, வரலாற்று எழுதுவியல் வேறு. அப்போ இந்த வரலாற்று வரைவியல் அப்படிங்கிற மாதிரி இந்த புறப்பொருள் வெண்பான் மாலையாக இருந்தாலும், நம்பியக பொருளாக இருந்தாலும், தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரமாக இருந்தாலும், ஒரு அக இலக்கியம் எப்படி எழுதப்பட வேண்டும், ஒரு புற இலக்கியம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கான வரையறைகளை தருகிற காரணத்தினாலே இவற்றை இலக்கிய வரைவியல் கோட்பாடுகள்னே சொல்லலாம். திறனாய்வு கோட்பாடு என்பது ஏற்கனவே இருக்கிற இலக்கியத்தை திறனாய்வு செய்வது.
இலக்கிய வரைவியல் என்பது எதிர்காலத்தில் ஒருவர் இலக்கியம் எழுதுகிற போது எப்படி எழுத வேண்டும் என்பதை கூறுவது. அதனால ஒரு படைப்பாளி என்ன செய்யறான், ஏற்கனவே இருக்கிற இலக்கணத்தை பார்க்கறான், அப்புறம் அதை மீறி எழுதுறான், அப்புறம் மீண்டும் அடுத்த இலக்கணம் தோன்றுகிறது. அப்படித்தான் தமிழில் நம்ம முதல்ல எழுத்து சொல் பொருள்னு சொன்னோம், அப்புறம் யாப்பு அணின்னு சொன்னோம், அப்புறம் புலமைன்னு சொன்னோம், அப்புறம் துறவுன்னு சொன்னோம். அப்போ எழுவகை இலக்கணம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் போச்சு. இன்றைக்கு இலக்கிய திறனாய்வையும் இலக்கணம்னு சொல்கிறோம். நீங்கள் தென்னூல்னு சொல்லி பேராசிரியர் பாலசுந்தரம் அவருடைய இலக்கிய படலம்ங்கிற அந்த பொருளதிகாரத்தில் ஒப்பிலக்கியத்துக்கு இலக்கணம் சொல்லியிருக்காரு, இலக்கிய திறனாய்வு கோட்பாடுகளுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காரு. ஆங்கில எழுத்துக்களை தமிழில் எப்படி எழுதணும்னு எழுத்து இலக்கணத்தை சொல்கிறார். அப்புறம் இலக்கணம் என்பதே நண்பர்களை ஏற்கனவே வந்திருக்கிற இலக்கியத்திலிருந்து இப்போ நாவலுக்கு இலக்கணம் சொல்கிறார், சிறுகதைக்கு சொல்கிறாரு. அப்போ 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி இருக்கிற புத்திலக்கண கோட்பாடுகள், அதாவது கான்டெம்பரரி கிராமட்டிக்கல் தியரிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுகதைக்கும் உரைநடைக்கும் ஒப்பிலக்கியத்துக்கும் புதுகவிதைக்கும் நீங்கள் புதுகவிதை இலக்கணம்னே ஒரு நூல் தனியாக வந்திருக்கிறது. இப்படி புதிய வரையறைகள் காலந்தோறும் தோன்றி வருகின்றன. அந்த வகையில் இந்த கரந்தை பூச்சூடி கரந்தைக்கு போர் சொல்லுவது எப்படி, அதில் என்ன துறைகள் இடம்பெறலாம். வழக்கம் போல கரந்தை அரவம், கரந்தை திணை அப்படின்னா கரந்தை பூச்சூடி ஏற்கனவே பறித்து கொண்டு சென்ற. அப்ப கரந்தை என்பதே பொருளை இழந்தவர்கள், சொத்தை இழந்தவர்கள். அப்போ தன்னுடைய அசைகிற சொத்தை இழந்த ஒரு நாட்டு மன்னன், அந்த நாட்டு வீரன் தான் இழந்து போன அந்த சொத்தை பிடுங்குவதற்காக போர் எடுத்து செல்வது. அதனால நம்ம சமயத்தில் தயார் நிலையில் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நிறைய பேர் அந்த இறந்து நடுகற்கள் மிகுதியாக இருக்கின்றன. வெட்சித்திணை வீரனுக்கு இருக்கிறத விட வஞ்சித்திணை வீரனுக்கு இருக்கிறத விட கரந்தை திரை வீரனுக்கு ஏன் அதிகமான இருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மலைத்து எழுந்தால் மரம் சாய, அவன் ஏற்கனவே திட்டமிட்டு வர்றான். அவனுடைய வீரத்தை அழிப்பதற்காக அல்லது மாறுபட்டு போரிட்டவனுடைய வீரத்தை அழிப்பதற்காக தலை கொண்ட நிறை பெயர்த்தன்று, கைப்பற்றிய தலை கொள்ளுதல்னா பிடிங்கிட்டு போடுறது, அதை மீண்டும் பெயர்த்து கொண்டு வருவது இந்த கரந்தை திணை அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இது ஒரு பூண்டு செடி. எப்படி அந்த வஞ்சி திணை ஒரு கொடியோ அது மாதிரி இது ஒரு பூண்டு செடி. அந்த பூண்டு செடியினுடைய பூவை இவர்கள் தலையில சூடி சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். நாகுமுலை என்ன நரும்பும் கரந்தை அப்படின்னு நம்முடைய செவியல் இலக்கியங்கள் இந்த கரந்தை பூவை பற்றி கூறுவதை பார்க்கிறோம். இவருமே கூற்றுவன் பிடுங்கிய உயிர் மீட்டு கொணர்ந்தது அப்படிங்கிறார். உயிரை யமன் பிடுங்கிக்கிட்டு போன மாதிரி இவன் நம்முடைய ஆக்களை கொண்டு சென்று விட்டான், அவற்றை மீட்டு வருவதுதான் கரந்தை அப்படின்னு பார்க்கிறோம். தாரார் கரந்தை தலைமலைந்து, மலைதல்னா சூடுதல், உறுதியற்று சூடுதல், எருதிரியை வீழ்த்தி விடுவேன்கிற அந்த எண்ணத்தோடு சூடுதல், அதான் அந்த மலைதல்ங்கிற சொல்லுக்கு பொருள் நண்பர்களே. நிறை தாம் கோடல், திரும்பி போய் மீட்டுக்கிட்டு வருவது யாரு, நேரார் கொண்டிருந்த நிறை, நம்மோடு சண்டையிட்டவர்கள் பிடுங்கி கொண்டு சென்ற அந்த நிறைகளை கொண்டு வருவது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இந்த கரந்தை வீரன் செழுமையான குடிகளோடு இருக்கிறான். ஏன்னா ஏற்கனவே நிறைய அசையும் சொத்தும் அசையாம் சொத்தும் இவனுக்கு இருக்குது. அதனால செழுங்குடிகள் அப்படின்னு ஆசிரியர் இங்க பயன்படுத்துறார். கரந்தையார், அந்த செழுங்குடிகள் கரந்தையார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். எப்பவுமே நண்பர்களே, ஒரு நாடு செழுமையாக இருந்தால்தான் போர் தொடுத்து போக முடியும். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. அதனால முதல்ல சிறுமை இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது, பிணக்குகள் இருக்கக்கூடாது, உள்நாட்டு படைக்குள்ள வறுமை இருக்கக்கூடாது. வள்ளுவர் சொல்ற குரட்பா கருத்தது படைச்சிருக்கல. எப்போ ஒரு நாடு வலிமையாக இருக்கணும்னா, வறுமையில் இருக்கிறதுனா அவன் எங்கேருந்து போராடுறது? ஆப்பிரிக்காவில் எந்த நாட்டில் போராட முடியும்? எத்தியோப்பியாவை எரித்திரியாவை எப்படி போராட முடியும்? செழிப்பாக இருக்கிற நாடுகள் தான் போராட முடியும். இதில் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கிறோம். அப்போது அலங்கல் நீர் வையகத்து ஆறுயிரை கூற்றம் விழுங்கிய பின் வீடு கொண்டற்றால், அந்த யமன் பிடுங்கிய பிறகு மீட்கிற மாதிரி இவர்கள் போய் மீட்கிறார்கள். அதுதான் கரந்தை என்று இந்த கரந்தை என்கிற கலை சொல்லுக்கு நல்ல விளக்கத்தை இந்த முதல் துறையில் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அடுத்தது இரண்டாவது துறையாக இங்க கரந்தை அரவம் என்கிற துறை இடம்பெற்றிருக்கிறது. அதாவது போர்ப்படை ஏற்படுத்துகிற ஆரவாரம். அரவம்னா சத்தம், அரவம்னா பேரொளி. இந்த கலினாலும் பேரொளி தான். ஒரு நிகழ்ச்சியில் நிறைய பேரொளி கிடைச்சுன்னா அது கலியானம்னு பேரு, ஆரவாரம்னு பேரு. இந்த அரவம்ங்கிற சொல்லுலேருந்து ஆரவாரம்ங்கிற சொல்லு வளர்றதை கவனிக்கிறோம். ஆமா, இங்க பார்க்குறோம் பாருங்க. நிறைகோள் கேட்டு செய்தொழில் ஒழிய
இந்த குழுவும் வகையுரைத்தன்று அப்படின்னு பார்க்கிறோம். அது என்னது? இவர்கள் இங்கிருந்து போகிறார்கள் பேரொளி எழுப்பி கொண்டு அதை மீட்பதற்காக. இவருடைய நோக்கம் விரைவாக போய் அதை மீட்டு கொண்டு வருவது அப்படின்னு பார்க்கிறோம். ஆமாம், இதுக்கான அந்த சான்று பாடல் ஆசிரியர் என்ன சொல்றாரு, யார் யார் அப்படி போனார்கள், அந்த வீரர்களுடைய தோற்றப்பொழிவு எப்படி இருந்துச்சுன்னு இதில் குறிப்பிடுகிறார். காலார் கழலார், கழல்னா வெற்றி கழல், காலில் கட்டப்பட்டிருக்கிற கழலை உடையவர்கள் இவர்கள். அப்புறம் கொடும்பில் கை கொண்ட வேளார், வேல் கையில் வச்சிருக்கான், கொடிய வில்ல கையில் வச்சிருக்கான். வெறுவந்த தோற்றத்தார், அச்சம் தருகிற தோற்றம். வெறுவருதல்னா அச்சம் தருதல். நீங்கள் இந்த பழைய செவியல் இலக்கியங்களையும் இந்த புறப்பெரும்பா மாலை மாதிரியான இலக்கியங்களையும் படிக்கிறப்போ அந்த கலைச்சொற்கள் முதல்ல நம்ம பயின்று வச்சுக்கணும். வெறுவருதல்னா அச்சந்தருதல். ஆமாம், காலம் கிளர்ந்திருந்தால் போல்வார் அப்படிங்கிறார். இணைப்பறை கேட்டு உலர்ந்தாருங்கிறார். யாரு? இந்த பூசலுக்கான சத்தம் என்று எழுத உடனே இவர்கள் இங்கிருந்து சென்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதில் இந்த உலர்தல்ங்கிற சொல்லாட்சி இங்கே வருது, உலர்ந்தாருங்கிற சொல்லாட்சி வருது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உலர்தல்ங்கிற ஒரு சொல்லாட்சி பார்க்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த துறைகள் ஒவ்வொன்றிலையும் இடம்பெற்றிருக்கிற சொற்கள். இப்போ அதரிடை செலவு, அதர்னா பாதைன்னு தெரியும், திருக்குறளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதர் வினாய் செல்லும், ஓய்வின்றி உழைப்பானுக்கிட்ட செல்வம் பாதை கெட்டுக்கிட்டு போவோம். அதர்னா பாதை, அதர்னா வெளி. அப்போ அந்த வெற்றி வீரர்கள் போன பாதையிலே இவர்கள் செல்லுகிற பயணம், செலவுனா பயணம்னு நம்ம காலையிலேயே பார்த்தோம். ஆமாம், கூற்றன சினையி, அப்படி அந்த யமனை போல இவர்கள் கோபப்பட்டு போகிறார்களாம். போற்றார் போகிய நெறியிடை ஏகின்று, அந்த நெறியிலே இவர்கள் ஏகினார்கள். ஏகின்றுனா ஏகியது, சென்றது. காலையில் அந்த ரூ எப்படி வருதுங்கிறத நம்ம சொன்னோம். அப்போ என்னென்ன மாதிரி இசைக்கருவிகளை முழங்கி கொண்டு இவர்கள் போனார்கள்? சங்கு முழங்கியது, ஆமாம், வீர கொம்பு முழங்கியது, கருங்கோடுங்கிறார் ஆசிரியர். மயிர்பீலி கட்டிய பல கருவிகள். அப்போ அந்த காலத்தில் இசைக்கருவியில் இந்த மயிலினுடைய தோகையை கட்டி வைத்திருப்பது. அப்புறம் போர் பறை முழங்கியது. அந்த வீரர்கள் கையில் எடுத்துக்கொண்டு சென்ற வாள் கதிர்வேல் அப்படிங்கிறார். அந்த மின்னின வேல் மின்னியது. பொதுவாக வாழ்னாவே ஒளின்னு தான் அர்த்தம். வாழ் என ஒளியாம் தொல்காப்பியம். வாழ் நுதல் அப்படின்னா ஒளி மிகுந்த நுதல்னு அர்த்தம். பலன்னு இருக்கிறதா ஒளி மிகுந்ததுன்னு சொன்னால் ஒளி மிகுந்ததுங்கிற சொல்லு பொருள் சுருங்கி வாழ்ன்னு வந்துருச்சு. தமிழில் பல நூறு இடங்களில் வாழ்ங்கிற சொல்லு ஒளிங்கிற பொருளை தான் நீங்கள் பார்க்க முடியும். வாழ் எனல் ஒளியாம் தொல்காப்பியம். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். வாழ் கூட்டல் அம் வானம், ஒளியின் வேடிக்கை வான வேடிக்கை. செவியல் காலத்தில் இந்த வாழ்ங்கிற சொல்லு தான் ஒளிங்கிற பொருளை இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ஆண் சுவட்டின் மேலே அழல் சுரம் தான் படம். அது என்ன சார் ஆண் சுவடு? ரன்னகரம், நகரச்சாரியை. ஆண்னு சொன்னாலும் பசுக்களையே குறிக்கும். மான்னு சொன்னாலும் விலங்கு குறிக்கும். அந்த இன் பொருளசை சொல் எம்டி மார்ஃபிம். மான், ஆண். ஆண் அப்படின்னாலும் பசு என்பது தான் பொருள். வெறும் ஆண்னு சொன்னால் போதும். ஏன் சார் ஆண்னு சொல்லலாம்? ஒரு நகரச்சாரியை போட்டு சொல்லுகிறது முழு ஒழிப்பு கிடைக்கும். கோவம் அப்படிதான், மன்னன் அர்த்தம். ஒரு நகரச்சாரியை போட்டு கோன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு மரியாதை பன்மையை போட்டு கோனாருனா மன்னனை. அப்புறம் பசுக்களை மேய்க்கிறவனை. பசுக்கும் கோன்னு வந்துச்சு, ஆன்னு வந்துச்சு. இப்போ மொழி இந்த அசைச்சொற்களோடு பேசும்போது அதனால தான் நம்ம அகரம்ங்கிறோம், ஆங்காம ஆகாரம்ங்கிறோம் சாரியை போட்டு. சொற்சாரியை நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விதமான சொற்சாரியை தான், ஆண். அப்போ இந்த ஆண் சுவடு, அந்த பசுக்கள் சென்ற அந்த காலடியை பார்த்துக்கிட்டே பின்னாடியே இந்த கரந்தை வீரர்கள் போனார்கள். ஆரவாரம் எழுப்பி என்னென்ன ஆரவாரம் எழுப்பினார்கள். அப்போதான் நம்ம பார்க்கிறோம் இந்த இவற்றையெல்லாம் கொட்டி கொண்டு சங்கு, வீர கொம்பு, மயிர்பிலிகை கட்டிய பல்வேறு விதமான கருவிகளை கொட்டி கொண்டு சென்றார்கள் பார்க்கிறோம் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் இந்த வீரர்கள் இப்படியெல்லாம் சென்ற பாதை. அப்புறம் போர் மலைதல்னு ஒரு துறை நண்பர்களே. போய் அவனோடு போய் நேரடியா வெற்றியாரை கண்ணுற்று வளையி உட்கு வர தாக்கி. அதனா சார் உட்கு வர? உட்குன்னா அச்சம் தருதல், உட்குதல்னா அச்சம் தருதல். உட்கு வர தாக்கி உலர் செரு புரிந்தன்று. உலர் செரு ஏற்கனவே உலர்ந்தன்றுங்கிற சொல்ல பார்த்தோம். உலர் செருனா என்னங்க?
எடுத்தும் சாய்த்தும் பலவிதமான முறைகளை அவர்களை வெட்டுவது. அதுக்கு உலருங்கிற ஒரு சொல் பொதுலகரம். பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லு கவனிக்கிறோம். நம்மளை நல்லா நுட்பமாக ஆசிரியர் சான்று பாடலை தர்றார். இவர்கள் சிங்கத்தை போல சினம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அப்படி சொல்லல, புலியை போல சினம் கொண்டவர்கள், சிங்கத்தை போல மானம் மிகுந்தவர்கள், யானையை போல பெருமை மிகுந்தவர்கள். ஒரு விலங்குக்கும் ஒரு பண்பு சொல்றான் பாருங்க. நல்ல நிரல் நிறை அணி, புலிக்கணமும் சீயமும் போர்க்களிரும் போல்வார், வலிச்சிலமும் மானமும் தேசும். தேசுன பெருமை. தமிழ்ல இடைக்காலத்தில் தேசு என்கிற சொல் பெருமை அப்படிங்கிற பொருள்ல ஒலிக்கும் அருமுனை வெஞ்சரத்தால் பூசல் கோடி செருமலைந்தார் சீற்றம் சிறந்து. அந்த பூசல், அதாவது அவங்க ஆட்டை பிடிச்சிட்டு போனா இவன் போய் திருப்பி வாங்கினா 2 பேருக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில இவன் இங்கேருந்து போகும்போதே சிங்கம் மாதிரியும் புலி மாதிரியும் பாஞ்சான். களிறு போன்ற இவர்கள் பெருமையோடு அதை மீட்டு கொண்டு திரும்பினார்கள். அவர்களுக்கு அச்சம் ஏற்படக்கூடிய வகையில இப்படியெல்லாம் அந்த துறைகள். இப்போ அதரடி செலவுன்னு ஒரு துறை நண்பர்களே, இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். போர் மலைதல்னு ஒரு துறை நண்பர்களே. அடுத்தது புண்ணொடு வருதல். போர்க்களத்துக்கு போன ஒரு வீரன் வெற்றி, அவன் ஏற்கனவே தயாராக வந்திருக்கிறதுனால இவனை வெட்டி அனுப்புறான். இவன் உடல்லேருந்து அப்படியே ரத்தம் சொட்டி கொண்டே வருகிறது. இங்குலிகம் ஒக்கும் மலைங்கிறார் ஆசிரியர். மலை மாதிரி இருக்கான் வீரன். அங்கே இங்குலிகம்ங்கிற பொருள் அந்த மரத்திலேருந்து கொட்டுற மாதிரி இங்கே கொட்டுது. இவன் உடல்லேருந்து ரத்தம் இப்போ குங்குமம் மாதிரி அந்த மரத்தில் மலையிலேருந்து கொட்டுவது போல இவன் உடலில் இருந்து இந்த ரத்தம் கொட்டுகிறது. ஆமாம், அந்த பசிய கண்களையுடைய ஆண் இனம் இருக்குதே, அதனை மீட்டு கொண்டு இவன் வருகிறான். அப்படி மீட்டு கொண்டு வருகிற போது வேந்தன் மனம் போல் வந்த மகன். வேந்தன் என்ன எதிர்பார்த்தானோ அது போல அந்த ஆணிரையை ஓட்டி கொண்டு வந்தான். ஆனால் இவனுடைய புகழ் மண்ணொடு புகழ் நிறையி புண்ணொடு தான் வந்தன்று. நீங்க அவன் வருகிற போது உடல்ல ரத்தம் இருந்துச்சே தவிர இந்த மண்ணில் அவனுடைய பெயர் நிலை பெற்று நின்றது அப்படின்னு தான் ஆசிரியர் அந்த கொழுவில் குறிப்பிடுகிறார் நண்பர்களே. அடுத்தது போர்க்களத்து ஒளிதல். சில பேர் திரும்பி வரல. இதுதான் நம்ம நுணுக்கமாக கவனிக்கிறோம். வெட்சி திணையில் இந்த போர்க்களத்து ஒளிதல்ங்கிற ஒரு துறை இல்லை. கரந்தை திணையில் இருக்குது. ஏன்னா இவன் ஏற்கனவே தயாராக இல்லை, ப்ரிப்பேர்டாக இல்லை. இவன் மாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இயல்பாக இருக்கிறான். அவன் ஒற்று பார்த்துட்டு போனான். ஒரு பகுதியில் அறிவித்தான், ஒரு பகுதியில் செய்தி சேரலை. அதனால் இவன் இயல்பாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆமாம், நெடுந்தகை களம்பட்டான், தோன்றான் கறந்து களம்பட்டான். உருவமே தெரியல, அந்த அளவு உருவத்தை சிதைத்து விட்டார்கள். அங்கே மறந்து கிடந்தது அவன் பிணம். நெடுந்தகை இருக்கிறனே ஒப்பில்லாதவன் இவன், பெரும்புகழ் பெற்றவன் இவன். ஆமாம், ஒன்னார் கைகொண்ட நிறை, எதிரிகளால் பிடிக்கப்பட்ட அந்த ஆணிரையை பிடிப்பதற்காக இவன் பின் சென்றான். ஆமாம், உளப்பட்ட வாயெல்லாம் உள்வாள் கவர, போர் இடத்துலலாம் வெட்டி வீழ்த்தினா. என்ன பண்றது, போர்க்களத்தை இவன் மடிந்து விட்டான் அப்படின்னு இந்த ஒரு துறையில் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த கரந்தை திணையில பிள்ளைங்கிற ஒரு சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. இங்கே தமிழ்நாட்டில் பல சாதி பெயர்கள் இருக்கின்றன. தமிழ் சமூகம் வீரத்தை மையப்படுத்திய சமூகம். எல்லாரும் இந்த வீரத்தோடு தன்னை ஒரு தொடர்பு படுத்திக்குவான். நாங்களாம் போர்க்களத்தில் தலைவர்களாக இருந்தோம், அதனால எங்களுக்கு தலைவாயின்னு பேருன்னு தென்பகுதியில் சொல்லிக்குவான். எங்களுக்கெல்லாம் சேனை தலைவர்னு பேர். அது காலப்போக்கில் சாதியாக வந்துடும். வட தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் படையை ஆண்டவன் படையாச்சிம்மா. நாங்கள்லாம் சேர்வை 100 போர்ப்படை வீரர்களுக்கு தலைவர்கள்னு சொல்லுவான். ஆமாம், நாங்கள் வீரம் உடையவர்கள், எனவே உடையாரும்பான். போர்க்களத்தில் நாங்கள் முன்னால் இருப்பவர்கள் முதலி, இன்னும் முதலிகள் இருந்தார்கள்மா. நீங்கள் கிட்டத்தட்ட இந்த எல்லா சாதி பேர்களுமே இந்த போர்க்களத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். இதை கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் கவனிக்கணும். ஒரு சோசியாலஜிக்கல், ஒரு சமூகவியல் பார்வையில் இந்த சாதிகளை நம்ம பார்க்குறப்போ எல்லா சாதிகள்லையுமே, இப்போ நீங்கள் பட்டியல் இனத்தவர்களையும் சேர்வை இருக்கிறான், பட்டியல் இனத்தவர்களையும் நீங்கள் எல்லா சாதிகளையும் நீங்கள் அவர்கள் செருப்பு தைக்கிற தொழிலாளர்களாக இருந்தாலும் பறையடிக்கிற தொழிலாக இருந்தாலும் எல்லா சாதிகளையும் முதலியார் உண்டு. எல்லா சாதிகள்லையும் இந்த சேனை தலைவர் உண்டு, சேர்வை உண்டு, நாடார்களில் உண்டு, எல்லா கோணார்களில் உண்டு. இதெல்லாம் பட்டங்கள்னு சொல்லுவான். இதெல்லாம் தங்களை இந்த போர் திணையோடு தங்களை இணைத்து காட்டிக் கொள்கிற பட்டங்கள். அதில் இந்த பிள்ளைங்கிற சொல்லையும் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 5 துறைகள்: ஆள் எரி பிள்ளை, பிள்ளை தெளிவு, அப்புறம் பிள்ளை ஆட்டு, பிள்ளை பெயர்ச்சி. இந்த போர்க்களத்தில் அவன் போர் புரிகிற மறவனை
இந்த பிறப்பில் வெண்பா மாலை பிள்ளைங்கிற சொல்ல வச்சு சொல்லுது. நம்ம ஆட்கள் உரையாசிரியர்கள் அதுக்கு ஒரு மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டு பிள்ளை போய் பாம்பை பிடிக்கும், துணிச்சலாக தான் பிடிக்கும், அது அதை பற்றி கவலைப்படாது. அது மாதிரி இந்த போர் மரவன் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் பொருளை போகிறான். தம்பி காலையில் ஒருத்தர் சொன்ன மாதிரி, என்னங்கய்யா 18 ஆண்டு அகவையான் கோவலன், 26 ஆண்டு அகவையால் கண்ணகி, 16 வயசில் கல்யாணம் பண்ணி 17 வயசில் அப்பாவாயிடுறான். 17 வயசில் அப்பாவானதுக்கப்புறம் 18 வயசில் போருக்கு போகிறதுல என்னங்க சிக்கல் இருக்குது? இப்போ மாதிரி 35 வயசுலையுமா கல்யாணம் ஆகாமல் இருக்கான்? நல்லா இந்த கருத்தை நீங்கள் சொல்லலைங்க அப்படின்னாரு ஒரு நண்பர். நீங்கள் பெரியாருக்கு 5 வயசில் கல்யாணம், அம்பேத்கருக்கு 5 வயசில் கல்யாணம், காந்திக்கு 5 வயசில் கல்யாணம். நாம் வாழ்கின்ற காலத்தில் பார்த்த தலைவர்கள் எல்லாருமே சிலப்பதிகார காலத்தில் இருந்தவங்க முன்னாடியே திருமணம் பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்ம சிலப்பதிகாரத்தை பார்த்தப்போ தான் என்னடா 18 ஆண்டு 16 வயசு 11ஆம் கிளாஸ் படிக்கிறான், 11வது படிக்கிற பையன் அப்பாவா திருமணமா அப்படின்னு நம்ம நினச்சோம். சரி 26 ஆண்டு 7ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள, 7வது படிக்கிற புள்ள வந்து கண்ணகியா, என்னையா அது அப்படின்னு பார்த்தோம். அதை விட இன்னும் குறைவையா, 3 வயசுயா 4 வயசுயா போன நூற்றாண்டில் நீங்கள் 1950 வரையிலும். அப்போது அவன் வந்து ஒரு இளைஞனாக வருகிற போது பெரும்பாலும் வந்து ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கு தந்தையாக இருப்பான். காந்தி வந்து அப்பாவாயிட்டு அங்கே வெளிநாட்டில் படிக்க போகிறப்போ எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு நான் போய் சொன்னேன் அப்படி ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லுவார். ஆமாம், ஏன்னா பிரிட்டனில் போய் பார்க்குறேன் ஒரு பையில கூட கல்யாணம் ஆகலை, நான் பாராட்டில் படிக்க போன இடத்துல பூரா பொய் சொல்லிவிட்டு தான் வாழ்ந்தேன், எனக்கு மனசு உறுத்துது அப்படின்னு பொய்யெல்லாம் அவர் பேசிய பொய்யெல்லாம் வெளிப்படையாக சொன்னார். அதுதான் என்ன சோதனை? ஆமாம், உண்மைக்கு சோதனை வந்துருச்சே, உண்மைக்கான சோதனை. ஆமாம், அதனால தான் நம்ம ஆட்கள் செய்யறலாம் செஞ்சுவிட்டு வெளியே சொல்லிட்டா சரியாயிடுமா அப்படிம்பாங்க. அவரை பற்றிய ஆளுமை அந்த கட்டா பற்றிய இது ரொம்ப சிதைஞ்சு போட்டு நம்ம பாடத்தை விட்டு வெளியே போகிறோம், பாடத்துக்கு வந்துடுவோம். இந்த ஆள்எறி பிள்ளை அப்படிங்கிற துறை இருக்கிறதே, ஒரு ஆள் கற்சிறை போல போர்ப்படையை தேக்கினான் பார் சான்று பாடல். அது என்ன கற்சிறை? சிறைனா தேக்குதல்னு அர்த்தம், சிறைப்படுத்துதல்னா வெளியே விடாமல் தேக்கிறதுன்னு அர்த்தம். ஜெயிலுக்கு தமிழில் சிறைங்கிறமே வெளியே விடாமல் நல்லா ஒரு காம்பவுண்ட் வாழை கட்டி தேக்கி வைக்கிறது தான் கற்சிறைனா. கல்லணைன்னு எழுதுறான், கல்லால் அணை கட்டுவது தண்ணீரை. அதுபோல ஒரு ஆள் பல 100 பேரை வந்து தேக்கினா, அதுக்கு தான் ஆள் எரி பிள்ளை. போர்க்களத்தை இறந்துட்டான் அது வேறு, ஆனாலும் போர்ப்படையை தேக்கினான். ஆமாம், பிள்ளை தெளிவு அப்படின்னா துடிப்பறை கொட்டுகிறது, நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி கொதியாட்டம் போடுறான், அதுக்கு பிள்ளையை தெளிவு. பிள்ளை ஆட்டு, எதிரியை குத்தி அவனுடைய குடலை உருவி தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஆடுறான், அதுக்கு பேர் பிள்ளை ஆட்டு. அப்ப இந்த கரந்தை திணையில இந்த தனிமனித வீரம், ஒரு இண்டிவிஜுவல், அப்ப தனி மனித வீரம் வந்து போற்றப்படுகிற இடமாக. அதனால்தான் தனி மனிதர்களுக்கு நடுகர்கள், தனி மனிதர்களுக்கு கல்வெட்டுகள். அப்ப தனி மனிதர்களுடைய வீரத்தை எல்லா திணைகளும் போற்றினாலும், போர்க்களத்தில் மாண்டதாலும், போர்க்களத்தில் பெரிய அளவில் வந்து துயரத்தை பெற்றதாலும் இங்க தனியாக பேசப்படுகிறத பார்க்கிறோம். இதுல ஒரு வித்தியாசமான ஒரு துறை இருக்கிறது நண்பர்களே, அதுக்கு பிள்ளை பெயர்ச்சின்னு பேரு. அப்படின்னா என்னங்க? ஒரு மன்னன் போருக்கு புறப்படலாமான்னு கேட்டானா, எப்பா காலத்தை கடித்து கூறுபவனே இங்கே வா, போருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டப்போ, இல்லைங்க சகுனம் சரியில்லை. ஏன்? இந்த பாருங்க கரிக்குருவி, இந்த கரிக்குருவி பறந்து தான் நமக்கு தோல்வி வரும், தயவு செய்து போக வேண்டாம் அப்படின்னு அந்த காலக்கணிதன் சொன்னானா. மன்னனும் போகாதேன்னானா. ஒரு வீரன் என்ன பண்ணானா, அட போடா நீனு, அங்கே வந்துட்டான், வந்து நம்மளை வெட்டி விடுவான்டா, நீ நல்ல நேரம் பார்த்துருந்தா எல்லாரும் செத்து போவோம்டா அப்படின்னு ஒரு வீரன் என்ன பண்ணானா, துணிஞ்சு போய் எதிரிகளை அழித்தானா. சோதிடம் பொய்த்தது. நண்பர்களே, நீங்கள் காலந்தோறும் பாருங்க, சோதிடம் காலந்தோறும் பொய்க்கும். அது ரொம்ப அடிப்படையானது. தம்பி தான் ராஜா, சேரன் செங்குட்டுவன் ராஜாவாக முடியாதுன்னப்போ சோதிடம் என்ன செய்தது? பொய்த்து போனது. இங்க பிள்ளை பெயர்ச்சியில அந்த காலக்கணிதன் சொன்னது என்ன செய்தது? பொய்த்து போனது. இவன் என்ன செஞ்சிட்டான்? அந்த அந்த நிமித்தத்தை வந்து பெயர்த்தான். பிள்ளை பெயர்ச்சி, அந்த காரிவி குருவி தந்த நிமித்தத்தை பெயர்த்ததால். அப்போ தமிழர்களை பொறுத்தவரை அந்த காலத்திலே பகுத்தறிவு சிந்தனையோடு சோதிடம் மோசமானது, நமக்கு தேவையில்லை, அதுவும் இந்த போர்க்கள நேரத்தில் இருந்தால் நம்ம அழிஞ்சு போவோம். ஏன்னா சரபோஜி மன்னனுக்கும் சிவாஜிக்கும் சிக்கலை தான்.
வீரசிவாஜி அங்கேருந்து வந்துட்டான். தஞ்சையில் நாயக்கர்கள் இருக்கிறார்கள். கொள்ளிடக்கரையில் வெல்லும் போது இந்த கரையில் தங்கியிருக்கான். அங்கே இருக்கிற காலத்தை கணித்து சொல்கிற பார்ப்பனர்கள் என்ன சொன்னார்கள்? நீனும் இந்து அவனும் இந்து, தோரணமாக வேப்பந்தலையை கட்டு, போர்ப்படை வீரர்களெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு சொல்லு. அவன் இந்த வேப்பந்தலையை இந்த தெய்வத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுருவான், உனக்கு வெற்றி கட்டிட்டோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி கட்டி வச்சான் ஷாஜி மன்னன். ஒரே அடி வந்து எல்லாத்தையும் ஒருத்தனையும் எதுக்கிறதுக்கே ஆள் இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி தள்ளிவிட்டு, ஆண் பெண் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு வெற்றி பெற்றுட்டான். பல நேரங்களில் இந்த காலக்கணிதர்கள் செய்கிற வேலைகள் வரலாற்றில் பொய்த்து போய்விடும். அது எத்தனையோ வரலாறுகள் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. அதை பற்றியெல்லாம் என்னென்ன காலத்தில் என்னென்ன மாதிரி இவர்கள் தோற்று போனார்கள், என்ன காரணத்தினாலே தோற்றார்கள். அப்போ நண்பர்களே, இந்த பிள்ளை பெயர்ச்சி என்கிற இந்த துறை இருக்கிறதே நாம் ரொம்ப நுணுக்கமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு துறை. அப்போ இந்த ஆளறி பிள்ளைய தனி மனித அறம்னு பார்க்கிறோம். வருவாரை எதிர்விலைக்கு ஒருதான் ஆகி ஆள் எறிந்தன்று, ஒத்த ஆளா நின்று எறிஞ்சாயா? ஆமா, அதுவும் ரொம்ப நுணுக்கமா பார்க்கிறான். அவன் எப்படி எதிரிகள் பிணம் பிறங்க வெட்டி தள்ளினானா, வேகமா எதை பற்றியும் கவலைப்படாம பிள்ளையை கெடுப்ப அப்படின்னார். சூழ் எறிந்து அப்படியே நெடுமொழி கூறிக்கொண்டே போய் வெட்டினானா. ஒருதனியே நின்றான் உளன், ஒத்தாளா போனா யாரும் அவனை இது அங்கே அதற்கு வருகிற இந்த பாடலாக இருக்கிறது நண்பர்களே. அதையும் கூட நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம். அதே போல பொருது அழிது மீண்டவனும் இருக்கிறான், பொருது அங்கே அழிந்தவனும் இருக்கிறான். ரெண்டையுமே எங்கள் ஆசிரியர் சான்றுக்கு நமக்கு காட்டுகிறான் நண்பர்களே. அப்போ மீளுதல், போர்க்களத்திலேருந்து தான் மட்டும் மீளல, ஆக்களோடு மீளுதல்ங்கிறத பார்க்கிறோம். சரி, பிள்ளை தெளிவு அப்படிங்கிற துறை என்ன சொல்லுகிறது? புன் மகிழ்ந்து புகன்று ஆடின்று, விழுப்புண்ணை பார்த்து மகிழ்ந்து பாடுவது பிள்ளை தெளிவு. அப்ப பிள்ளைங்கிற சொல்லுக்கு மறவன் வீரன் அப்படிங்கிற பொருள் தான். அப்போ மறவர் சாதின்னு ஒரு சாதி தென்னாட்டில் இருக்கு, அது மட்டும்தான் மறவன் இல்லை, பிள்ளைங்கிற சாதியும் மறவன்கிற பொருள் தான். அதனால தான் நான் சொன்னேன், தமிழ் சமூகத்தில் கூட அனைத்து சமுதாயத்துகளையும் தங்கள் வீரத்தோடு இருந்தவர்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமை மிகுந்தவர்கள். அதுக்கு சிலவற்றுக்கு இலக்கிய சான்று இருக்கும், சிலவற்றுக்கு நடைமுறை சான்றையுமே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். அங்க கண் மகிழ்கிறது, துடி இசை ஆடுகிறது. பொதுவாகவே விழுப்புண் படாத நாளெல்லாம் வீணாள் என்றுதான் திருக்குறளும் நமக்கு சொல்லித் தருகிறது நண்பர்களே. மேவார் உயிர் உணங்கி, மேலே போர் தொடுத்து வந்தவருடைய உயிரை எல்லாம் வீழ்த்தி, பூவாள், பொலிவு மிகுந்த வாழ்னு அர்த்தம். பூவாள்னா, பூனா மென்மையான பூ மாதிரி உமை தொகை இல்லை, பூங்கிற சொல்லுக்கு பொலிவு என்பது பொருள். எங்கள் ஊர் பக்கம் பூவாள் ஊர்னு ஒரு ஊரே இருக்கு, கேட்டால் பூவாள் ஊர் அப்படிம்பா. அப்போ பொலிவு மிகுந்த வாளை கையில் வைத்துக்கொண்டு வெட்டுவது, ஒலி மிகுந்த வாளை வைத்துக்கொண்டு பொலிவு மிகுந்த வாளை வைத்துக்கொண்டு. முன்னாடியே நான் சொன்னேன், வாழ்னாவே ஒளிந்தா அர்த்தம்னு. ஒரு பன்மொழி தான் அது பூவாள்ங்கிறது. ஏற்கனவே பொலிவு, அப்புறம் ஒளி மிகுந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ ஓய்வின்றி ஓவான், விடாம அவன் ஓய்வே எடுத்துக்காம அந்த ஆட்களை அடித்து விரட்டுகிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அடிரத்திட்டு இட்டாடும் ஆட்டம், அப்புறம் வெற்றி பிறப்பு அவன் ஆடிய ஆட்டத்தை இங்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார். முன்னாடியே சொன்னேன், பிள்ளையாட்டுங்கிற துறை. பகைவர்கள் அவர்களுடைய குடரை எல்லாம் எடுத்து, குடர்னே ஆசிரியர் சொல்றார், எழுத்து போலி ஈற்று போலி, குடல் குடர்னு வர்றது, அகம் அகன்னு வர்றது, வளம் வளன்னு வர்றது, பயம்ங்கிறது தான் பயன்னு வந்துச்சு. தொல்காப்பியத்தில் பயம்ங்கிறது தான், ஈல்டுங்கிறதுக்கு இருக்கிற சொல் பயம், அச்சம் கிடையாது. ஈல்டுனாவே பயம்தான், பயம்தான் பயன்னு வரும், பயம் பயனாகும். அதான் இந்த சொல்லாட்சியில் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போல் இங்கே சில சொற்களை பார்க்கிறோம். நிறம்ங்கிற சொல்ல பார்க்கிறோம். நிறம் இஸ் நாட் கலர், நெஞ்சு. நிறம் திறந்து, வாளால குத்தி நிறத்தை திறந்து, அங்க இருக்கிற அந்த வயிற்றை கிழித்து மாலையை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு, குடர் மாலை கூட்டிய எகம் வேல். அந்த வேல் இருக்கு, கூர்மையான வேல் இருக்கிறதே, எதிரியுடைய நிறத்தை திறந்து வயிற்றை கிழித்து அங்கிருந்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு எதிரி அஞ்ச மாறி இரியி சீறி நுடங்குவான். நுடங்குதல்னா நொடித்து நொடித்து ஆடுதல், ஆடினான் அப்படின்னு பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த பிள்ளையாட்டுங்கிற துறை, அதே போல இன்ன துறைகளும் இருக்கின்றன நண்பர்களே. இப்ப கையறு நிலைன்னு ஒரு துறை இருக்கிறது நண்பர்களே. உயிரிழந்து கிடக்கிறான் ஒரு வீரன்,
இந்த மரப்பெண்ணுக்கு அழுகையே வரல. நாம் அவருக்கான அவனை நேர்ந்து விட்டுட்டோம், இதுக்காக அழப்படாது. அப்போ நண்பர்களே, நீங்கள் பல துறைகள் இங்கே பார்க்குறோம். அளபுல வஞ்சி, உளபுல வஞ்சி, நீங்கள் அடுத்தடுத்த துறைகளில் பார்க்கலாம். முதின் முல்லை, இன்னும் தலைப்பெயல், பல துறைகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் இங்கேருந்து போய் அந்த வாழை எடுத்து இவன் மார்பில் குத்திட்டு செத்து போவா. அடுத்தடுத்த திணைகளை நீங்கள் பார்க்க முடியும். அது மாதிரி இங்கே இந்த கையறு நிலை பாடல், பொதுவாக கையறு நிலைனா எதுவுமே இல்லாமல் இருக்கிற நிலை, அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதியா. இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன முடியும்? புலம்ப தான் முடியும். அதுதான் கையறு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இங்கே பார்க்கிறோம், பூப்புனையும் நற்குலத்துள் தோன்றிய நல்லிசை யாழ் தொல் புலவீர். ஆமாம், அந்த இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் மன்னன் வந்து பொன்னால் ஆகிய பூவை கொடுத்தானா, ஏன்னா வெற்றி பெற்றுட்டோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மன்னன் இப்படியெல்லாம் ஈகை செய்தாலும் போரில் அங்கே உயிர் இருந்தவன் இருக்கிறானே, அவனை அந்த நிலையை பார்த்து கையறு நிலையிலே பலரும் புலம்பினார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. நெடுமொழி கூறுதல் துறை, இதை நம்ம போன தடவையே சொன்னோம். ஆமாம், ஒருவன் தன்னுடைய வீரத்தை தானே புகழ்ந்து பாடுவது, அதிகமாக நெடுமானஞ்சின்னு கூட சொன்னோம். நெடுமொழி கூறிய காரணத்தினாலே நெடுமான்கிற பெயர். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் தகடூரியாத்துறையில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக நெடுமொழி கூறுவான். ஒருத்தன் சொல்லுவான், நான் இந்த போர்ப்படையில் சென்று எதிரியை அழிக்காவிட்டால் எத்தகைய எளிநிலை அடைய கடவேனாக, என் தங்கை வீட்டில் போய் உணவு உண்டு வாழ்கிற எளிநிலை எனக்கு வரக்கடவதாக. அதான் நண்பர்களே பண்பாட்டு கூறு. தமிழ் பண்பாட்டில் நம்முடைய பிறந்தவளுக்கு நாம தான் கொடுக்கணும். அவங்க வீட்டில் போய் மாசக்கணக்கில் உட்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம திங்கக்கூடாது. ஏன்னா அசையா சொத்து பூரா ஒன்றுக்கிட்ட இருக்கு. அசையும் சொத்து தான் அங்கே போயிருக்கு, அது 2 விழுக்காடு 5 விழுக்காடு கூட இருக்காது. என் தங்கை வீட்டில் போய் நான் உணவு உண்ணுகிற எளிநிலை எனக்கு வர கடவதாக. நீங்கள் பல புறநானூலில் படிச்சிருப்பீங்க, இந்த புலவர்கள் என்னை பாடாது ஒழிக, மாங்குடி மருதன் தலைமையில் இருக்கக்கூடிய புலவர்கள் என்னை பாடாமல் ஒழிய கடவார்களாக. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா இந்த மாதிரி நெடுமொழி கூறுதல் என்பது இருக்கிறத. ஆவார் மொழியில் ஒரு பெண் வந்து பக்கத்து வீட்டுக்காரியை திட்டும்போது திட்டுவாளாம். என்ன திட்டுவாளாம்? எனக்கு தாய்மொழி மறந்து போக கடவதாக. எந்த அளவுக்கு அந்த ஆவார் மொழி பெண்ணுக்கு தன்னுடைய தாய்மொழி மீது பற்று இருக்கிறது. இந்த இதுதான் நண்பர்களே பண்பாடு என்பது. ஒரு மொழிக்காரனுக்கு தன்னுடைய மொழியை வந்து விட்டுவிடக் கூடாது. ஏன் நீங்கள் நம்மளை விட பெங்காலிகள் வந்து மொழிப்பற்று மிகுந்தவர்கள். MD MS படிக்கிற மாணவர்கள் 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போன நாள் தான் தாய்மொழி நாள். அது மட்டும் இல்லை, இப்போவும் ஆண்டுக்காண்டு அவர்கள் இந்த நாட்டில் தாய்மொழிக்காக உயிர் விட்டார்களோ அவர்களுடைய கல்லறைகளுக்கெல்லாம் போய் வந்து வழிபாடு செய்கிறார்கள். திருச்சிக்கு வந்திருந்தாங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் துறைத்தலைவராக இருந்தப்போ 10 பேர் மாணவர்கள் வந்திருந்தாங்க பெங்களாதேஷ்லேருந்து. என்ன இல்லை, நான் எங்களுக்கு அந்த இதெல்லாம் தயார் பண்ணி வைங்க. நாங்கள் கீழப்பூர் சின்னசாமி கல்லறையை தயார் பண்ணி அழைச்சிக்கிட்டு போனோம். இந்த நாட்டில் யார் யார் வந்து மொழிக்காக உயிர் துறந்திருக்கிறார்களோ, நாங்கள் 6 நாடுகளுக்கு போகிறோம். மொழிக்காக உயிர் துறந்தவர்கள் யாராக இருந்தாலும், அவனுக்கு மொழியே தெரியாது தமிழை, உங்கள் வரலாற்றை நாங்கள் ஆங்கிலத்தில் படித்திருக்கிறோம். எங்களுடைய பெங்காலிகளுக்கு பிறகு பங்களா மொழி பேசுபவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தான் வந்து மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகினால் மொழிக்காக உயிர் கொடுத்தவர்களுக்கு நாங்கள் வந்து வழிபாடு செலுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் கூட இதுவரையிலும் எந்த தமிழ்நாட்டு அரசும் இந்த மாதிரி மொழிக்காக உயிர் துறந்தவர்களை போய் நீங்கள் ஒவ்வொரு ஊராக போய் அவங்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்துங்கன்னு நாம் சிந்தனையில் நினச்சது கூட இல்லை. ஒரு அரசு, விடுதலை பெற்ற நாடு பங்களாதேஷ், பங்களா மொழி பேசுபவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தாய்மொழி நாளுக்கு முன்னாலே பல நாடுகளுக்கு சென்று வழிபாடு செலுத்துகிறார்கள். யார் மலாய் மொழியில் மலாய்க்காக உயிர் விட்டவர்கள், யார் ஆவார் மொழியில், யார் எரித்திரியாவில் எரித்திரியன் மொழிக்கு, இப்படி உலகத்தில் மொழிக்காக உயிர் துறந்தவர்களுடைய கல்லறைகளை எல்லாம் சென்று அவர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நாளிதழ்களில் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி மொழிக்காக ஒவ்வொருவரும் உயிர் தர வேண்டும் என சொல்லுகிற பாங்கு பங்களா மொழி பேசுகிற பெங்காலிகளிடம் இருக்கிறது நண்பர்களே. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு பண்பாடும் அந்த இலக்கியத்தில் தெரியும், அந்த இலக்கணத்தில் தெரியும். அப்போ இங்கே இந்த நெடுமொழி கூறுதல் பண்பாடு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ஈகை பண்பாடுன்னே உரையாசிரியர் எழுதுகிறார். உயிரை கொடுப்பதற்கென்றே இருக்கிற பண்பாடு, வீரர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. பிள்ளை பயிற்சி பற்றி நான் முன்னாடியே சொன்னேன். போர் தாங்கி புல் விளங்கியோன், விளங்குதல்னா விளக்குதல், புல்லை விளக்குதல். அட போயா, நல்ல நேரமாவது கெட்ட நேரமாவது எதிரி கொள்றதுக்கு வந்துட்டான்,
தார்வேந்தன் தலையளித்தன்று. ஆமா, தன்னழியாக தன்னுடைய உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாட்டு மக்களை காத்தது. அவனுக்கு மன்னன் என்ன செஞ்சானா? தன்னழி தந்தான்னா. தன்னழினா என்னங்க? மருத நிலத்தை கொடையாக கொடுத்தானா. போர்ப்படையில் எல்லோரும் தனியாக இருந்தார்கள். எல்லோரும் நிமித்தத்துக்காரன் போருக்கு போக வேண்டாம், அதனால வேணான்னாங்க. இவன் ஒருவன் மட்டும் போய் எல்லாரையும் எதிர்த்து வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறான். எனவே இந்த கண்ணு கட்டின தூரம் அந்த மருத நிலத்தை நீ எடுத்துக்க என்று வீரர்களுக்கு அந்த மருத நிலத்தை பரிசாக கொடுத்தான். அப்படி அந்த மருத நிலத்தை பரிசாக பெற்று வாழ்ந்த வீரர்களும் மறவர்களும் இங்கே இருந்தார்கள். இது செவியல் கால பண்பாடாகவும் இருந்தது, புறப்புல் வெண்பா காலத்து பண்பாடாகவும் இருந்தது. இதை இந்த பிள்ளை பயிற்சிங்கிற துறையில் கொடுத்துருக்கிற சான்று பாடலை நாம் பார்க்கிறோம், ரொம்ப நுட்பமாக பார்க்கிறோம். தன் நடையும் தந்து, நடைன்னு ஒரு சொல்லு இருக்கு நண்பர்களே. நள்ளி புலவர்களுக்கு நன்னடை நல்கினான். அப்படின்னா என்னன்னா, வீட்டுக்கு வேண்டிய உணவுப் பொருள், வீட்டுக்கு வேண்டிய தட்டுமுட்டு சாமான்கள், அதுக்கு நடைன்னு அங்கே செவ்வியல் காலத்தில் வரும். இங்கே தன் நடை, குளிர்ந்த நிலமாக இருக்கிற மருத நிலத்தை இவன் கொடுத்தான், தந்து. தலைனா கொடை, தலையளித்தான். இவனும் பெற்றுக்கொண்டான். காரணம் என்ன? சோதிடம் இங்கே நீங்கியது. சின விடலை, கோபம் மிகுந்த விடலை பருவத்தை சார்ந்தவன். அன்றைக்கே எதிரிகளை அழித்தான். சினங்கொண்ட அந்த விடலை வீரன் இருக்கிறானே, ஆள் எரிதல் நோக்கி எதிரிகளை எல்லாம் போய் வெட்டினான். அணங்கு அஞர் செய்து, அஞர்னா துயர், எப்படி கோபம் கொண்டு அந்த தெய்வம் அளிக்குமோ அதுபோல் அளித்தான். ஆமா, ஆகையினால இவனை பொறுத்தவரை யாருக்கும் வணங்காதவன், வணங்காத சிலை. அந்த வில் எப்படி உறுதியாக எதிரியை வீழ்த்துகிறோ அதுபோல இவனும் வீழ்த்தியவன். ஆகையினால பிணங்கு அமருள் பிள்ளை பெயர்ப்ப அப்படிங்கிறார் ஆசிரியர். இதுக்கு பிள்ளை பெயர்த்தல்னு பேரு. கரிக்குருவியினுடைய நிமித்தத்தை பெயர்த்தல் அப்படின்னு பார்க்கிறோம். மாறுபடும் பொருள் காரிக்குருவி போகாதே போகாதே என கூவியது. அப்படி கூவிய போதும் அதை இவன் போய் மீறி செய்தான். ஆகையினாலே அவனுக்கு மருத நிலம் கொடையாக வழங்கப்பட்டது என்பதை இந்த பிள்ளை பயிற்சிங்கிற துறையில் நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த 14 துறைகள், இது 12வது துறை. இந்த புறப்பொருள் வெண்பா மாலை காலத்திலேயே இந்த சோதிடத்தை வீழ்த்திய துறையாக நாம் இதை பார்க்கிறோம். வேத்தியல் மலிவுன்னு ஒரு துறை நண்பர்களே. மன்னனுடைய சிறப்பை பேசுவது. ஆமா, தன்னுடைய நாட்டு மன்னன் எப்படியெல்லாம் தங்களை காக்கிறான். தோல்வழி வயவேந்தனை வாழ்வழி மறவன் சிறப்புரைத்தன்று கொழு. இந்த வாழ்வழி மிகுந்த வீரன் தோல்வழி மிகுந்த மன்னனை பாராட்டியது அப்படின்னு பார்க்கிறோம். செயிர் வழங்கும் வாழ் அமருள் சென்று, வாட்போர் நடக்கிறது. சினம் கொண்டு அந்த வீரன் போர்க்களத்துக்கு போறான், மன்னனும் போகிறான். அடையார் எனப்படுகிற பகைவர்கள், ஒன்னார் எனப்படுகிற பகைவர்கள், நோக்கார் எனப்படுகிறது. இந்த பகைவர்களுக்கு பல சொற்கள் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும். தன்னுடைய காலில் விழுந்து பொன்னையும் பொருளையும் தராதவர்கள், காலில் அடையாதவர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை பார்க்கிறோம். வேல்வாய் உயிர் வழங்கும் வாழ்க்கை, ரொம்ப அருமையான தொடர் நண்பர்களே. செவியல் இலக்கியத்தில் பரிசில் வாழ்க்கைன்னு ஒரு தொடர் வரும். அப்படின்னா என்னங்க? ஒரு பறவையை போல ஆங்காங்கு சென்று நெல்லை உண்டு அது வாழ்வது போல இந்த புலவர்கள் ஒவ்வொரு வள்ளலிடமும் சென்று பரிசை வாங்கி கொண்டு வந்து இல்லாதவர்கள், ஏழைகள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களையெல்லாம் வாழ வைப்பது. பெரிய யானை தந்தை எது கொடுத்தாலும் கொண்டு வந்து தான் வைத்து கொண்டு உண்ணாமல் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் யார் என்று தெரியாதவர்களுக்கெல்லாம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசில் வாழ்க்கை. கோவூர்களார் சொல்வார், அதுக்கு பேரே பரிசில் வாழ்க்கை அப்படிம்பார். அது மாதிரி இங்கே நண்பர்களே உயிர் வழங்கும் வாழ்க்கைங்கிறார். அதனாங்க உயிர் வழங்கும் வாழ்க்கை. வாளுக்கு தன்னுடைய உயிரை வழங்கி எங்க வேல்வாய், வேலுடைய வாய்க்கு தன்னுடைய வாழ்க்கையை தருகிற தன்மை இருக்கிறதே, இது அவர்களுடைய உறுதியை காட்டுகிறது. சரி, அதனுடைய பயம் என்ன? புகழ் அதன் பயம். ஆதலால் பயத்தல், இன்று பயத்தல். அதான் முன்னாடியே நான் சொன்னேன். அப்போ நண்பர்களே, இந்த மன்னனுடைய சிறப்பு, வீரனுடைய சிறப்பு, இவை இரண்டுமே இந்த வேத்தியல் மலிபு அப்படிங்கிற இந்த துறையில் பேசப்படுகிறத கவனிக்கிறோம். 14வது துறை தான் குடிநிலை. தன்னுடைய குடியினுடைய பெருமையை ஒருவன் பேசுவது குடிநிலை எனப்படும். இதுதான் நண்பர்களே நாம் அடிக்கடி பேசுகிற பகுதி.
மண்டினி ஞாலத்து தொன்மையும். மண்ணால் திணித்து இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை, அதனுடைய தொன்மை, குடியினுடைய தொன்மை, மரண் தருகன்மை. 20ஆம் நூற்றாண்டு தமிழில் வீரம். மரன்னு சொன்னாலும் தருகன்மைன்னு சொன்னாலும் ரொம்ப அந்த சொல்லாட்சியை கவனிக்கிறோம். பெருந்தருகன் அப்படிம்பார். பெருந்தருகன்ங்கிற சொல்லாட்சி பல இடங்களில் பொறுப்பல் வெண்பா மலையில் புறநானூர்லாம் வரும். தருகன், தருகண்ணன் அப்படின்னா வீரம் மிகுந்தவன். பெருந்தருகண்ணன்னா பெருவீரன். களி பெருந்தருகண்ணன் ரொம்ப பெரிய வீரன். களிங்கிறது சால, உரு, தவ, நனி, மிகுந்த, மிகுந்த பெரிய வீரம் மிகுந்தவன் தருகண்ணன், வீரம் மிகுந்தவன் அப்படிங்கிற பொருள்ல இந்த தருகன்மை அப்படிங்கிற அந்த மையிற்று பெயர் இருக்கிறதே வீரத்தை குறிக்கக்கூடிய பெயராக, பண்பு பெயராக. நீங்க இந்த மையிற்று பண்பு பெயர்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ஒரு சொல்லினுடைய இறுதியில் மையங்கிற எழுத்து இருக்கும். அது ஒரு பண்பை குறிப்பதா இருக்கும். ஆண்மை, பெண்மை, வறுமை, செம்மை, உண்மை, திண்மை, இன்மை. அது மாதிரி இது தருகன்மை. இவனுடைய இந்த தருகன்மை இருக்கிறதே ரொம்ப சிறப்பு மிகுந்ததாக இருக்கிறது. மரணம் கொண்டு பிறர் அறிய குடிவரவு உரைத்தன்று. போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமையை பேசுவது. இப்பெல்லாம் குடிவரவுன்னா மக்கள் தொகைன்னு ஆகிப்போச்சு. குடிவரவு கணக்குன்னு சொல்றோம். அந்த காலத்தில் குடும்பத்தினுடைய பெருமை, குடும்பத்திற்கு வந்த பெருமை, வரவு அப்படிங்கிறது பெருமையை குறிக்கிற சொல்லாக இருந்தது. அந்த குடும்பத்தினுடைய பெருமையை பேசுவது. என்ன குடும்பத்தினுடைய பெருமையை பேசுவது? வையகம் போர்த்த வயங்குழி நீர். இந்த பூமி பந்து இருக்கிறது, அதை சுற்றி கடல் இருக்கிறது. இந்த உலகம் தோன்றிய போது முதலில் தோன்றியது நெய்தல் நிலம். அவலா கொன்றா மிசையா கொன்றா. அவை முதல்ல அவல். அவல்னா என்ன சார்? கடல்னு அர்த்தம். மிசைனா என்ன சார்? மலைன்னு அர்த்தம். மிசைனா மேலேன்னு அர்த்தம். மீன் அர்த்தம். மீசைனா மேலே இருப்பது. மீயுயர்னா மேலே இருப்பது. மிசையா கொன்றா, அவலா கொன்றா, மிசையா கொன்றா. அந்த பாடல்ல அப்புறம் தான் காடா கொன்றா, நாடா கொன்றா. அப்புறம் தான் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஒரு நிலன் வந்து யாரை கொண்டு இருக்கும்னா நாடாளுகிற மன்னனால் தான் அது சிறப்பு பெறும். யார் ஆளுகிறானோ அவன் நல்லவனா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். திடீர்னு நாளைக்கு நீலாம் 88 லட்சம் ரூபா கட்டினா தான் உனக்கு விசா, இல்லைன்னா ஓடிப்போ, இல்லைன்னா 13 கோடி ரூபா கட்டு, உனக்கு நான் கிரீன் கார்டு தர்றேன் அப்படின்னு மக்களை பிழிஞ்செடுத்தா அவன் வந்து நல்ல ஆட்சியாளனா இருக்க முடியாது. எவ்வளி நல்லவர் ஆடவர். ஆடவர்னா அந்த இடத்துல ஆளுபவர்னு அர்த்தம். ஆடவர்னா நாட் தி மீனிங் ஆஃப் மேல், கவர்னிங். ரொம்ப அந்த சொல்லாட்சியில் நுட்பமாக பார்க்கணும். ஆளுபவன் நல்லவனாக இருந்தால் ஆளுபவன் பெண்ணாகவும் இருக்கலாம். எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலை. பெட்பு அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். பெண்டுனா அன்புடையவன் அர்த்தம். ஆணும் பெண்டா இருக்கலாம், அன்புடையவனா இருக்கலாம். தாயை விட பிள்ளை மேல அப்பா அதிகமா அன்பு செலுத்தினா அவர் தான் பெண்டீர், அவர் தான் பெட்பு உடையவர். பெட்புடையவர் பெண்டீர், ஆளுமை உடையவர் ஆடவர். காலப்போக்கில் அந்த சொல்லுடைய பொருள் சுருங்கி போகிறது. செவியல் காலத்தில் அந்த சொல் வந்து ஆளுபவங்கிற பொருள் இருக்குது. 20ஆம் நூற்றாண்டில் அந்த சொல் வந்து பொருள் வந்து சுருங்கி எல்லாத்தையும் குறிக்காம ஒரு குறிப்பிட்ட ஆளை குறிக்குது. இப்போ இங்கே மறவருங்கிற சொல்ல நிறைய படிக்கிறோம். சிவகங்கை பக்கம் போய் மறவன்னு சொன்னால் யாரை தான் குறிக்கும்? முக்குளத்தூரில் ஒரு சாதியை தான் குறிக்கும். வீரர்கள் மரம் மிகுந்தவங்கள பொருளை குறிக்காது. ஒரு சொல் காலப்போக்கில் தன்னுடைய உடையாரும் எல்லாரும் ஏகற்றும் கடையரே கல்லாதவர் திருவள்ளுவர் உடையார சொல்லிட்டாரியா, அதனால எங்க உடையார் சாதி தான் என் நாட்டில் பெருசுன்னு சொல்ல முடியுமா? பொருள் உடையவன் எல்லாம் யாரு? உடையான். பெருவுடையார் கோயில், பெருமை உடையவர் கோயில். இப்ப நம்மால் உடையார் சங்கத்திலேருந்து பத்திரிக்கை அடிக்கிறான், ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோயில் எங்க கோயில், ஏன்னா அது உடையார் கோயில், அவருக்கு பேரு பெருவுடையார்னு பேரு. ஆமா, பெருமையை உடையவன் வறுமையை உடையவனும் உடையான் தான், கோழைத்தன்மை உடையவனும் உடையான் தான். ஆமா, இந்த சாதி பெயர்கள் வந்து நம்மளை எப்படியெல்லாம் சந்தி சிரிக்க வைக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். உள்ள பார்த்தா எல்லா சாதியுமே, நான் இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லலை, ஒட்டுமொத்தமாக ஒரு பொது பொருளில் ஒரு சொல் இருக்கும். அந்த பொது பொருள் இருக்கிற சொல் என்ன செஞ்சிடும்? காலப்போக்கில் மாறிடும். அப்புறம் அந்த சொல்லுக்கு பொருளே இருக்காது. இன்னைக்கு எந்த படையை ஆண்டுகிட்டு இருக்கான்? படையாச்சிலாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சொல்லிக்க வேண்டியதான், நாங்களாம் வந்து சேனை தலைவர்னு. கழுகுமலை அந்த பக்கம் சேனை தலைவர் சாதி நிறைய.
என்னையா பத்திரிகை போட்டிருக்க சேனை தலைவர்னு? எந்த சேனையா? நீ என்ன காலாட்படையா? நீ என்ன வான்படையா? நீ எந்த படைக்கியா தலைவர்னா? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் ஒரு காலத்தில் இருந்தோம் 1000 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நிலைமை என்ன? இப்போ அடுத்த வேலைக்கு கூலிக்கு வேணா தான் சோறு கிடைக்கும். அப்போ நண்பர்களே, இந்த பொதுத்தன்மையிலேருந்து சொற்கள் தங்களுடைய பொருளை இழந்து மாறுகிற போது அந்த தன்மையை கவனிக்கிறோம். நம்ம ரொம்ப புறம்போக்கு போகிறோம். ஆமாம், நான் முடிச்சுட்றீங்க டிஸ்கஷன் வச்சுக்கோ. இப்போ நான் பாடம் நடத்திட்டு இருக்கேன். நான் எனக்கு அந்த ஃப்ளோ, அந்த வேகமாக போகிறது தட்டுக்கட்டு போகுது. நீங்கள் முடிஞ்ச ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு தரேன், நீங்கள் எதனாலும் கேளுங்க. அப்போது வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகலை. கையகல்னா விட்டு நீங்கள் பூமியில் நீங்கள் தமிழில் இது அது பேர் என்ன, ஆந்திரபாலஜியில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. பூமியை சுழன்று கொண்டு இருந்தது நெருப்பு கோலமாக. அதுலேருந்து ஒரு நெருப்பு கோலம் வந்துச்சு. அது சுற்றி மையப்பகுதியில் தான் அந்த நெருப்பு கோலம் வந்து தண்ணீர் வந்துச்சு. அப்புறம் லெமூர் தாவரம் வந்துச்சு. அந்த கடல்லேருந்து தான் அப்புறம் உயிரினங்கள் தோண்டின லெமூர்னு ஒரு குரங்கு வந்துச்சு. அப்புறம் லெமூரியானதுக்கு பேர். அப்போ அந்த பூமியில் தண்ணிக்கு அப்புறம் நெருப்புக்கு அப்புறம் தோன்றியது. இப்படி தான் பரிணாம வளர்ச்சி இருந்தது அப்படின்னு நம்ம ஐரோப்பிய பரிணாம சிந்தனை கூடுதலற கோட்பாட்டை பேசி அத்துணை வெறும் பல நூறு பேர் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நண்பரே. ஸ்க்லேட்டர் மாதிரி, தமிழ் வழி லகோவரி மாதிரி. நீங்கள் இந்த ஸ்க்லேட்டர், லகோவரி இவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து லெமூரியா தான் மனிதனுடைய தோற்றம்னு சொன்னவங்க. இன்றைக்கி பல பேர் நூல் எழுதுகிறார்கள். ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒரு குரங்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னால் ஹோமோ தெண்டர்னு ஒரு குரங்கு இருந்துச்சு. வரிசையாக எழுதி இந்த எலும்புக்கூடெலாம் வந்து 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எகிப்தில் கிடைக்குது அல்லது அரேபியாவில் கிடைக்குது அப்படின்னு ஒரு ஆய்வுகளை சொல்லி மனிதன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்தான்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் பல மானுடவியலாளர்கள் மனிதனுடைய தோற்றம் லெமூரியாங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அவர்களெல்லாம் தமிழ் வழி சிந்தனையாளர்கள். இவர்களெல்லாம் ஐரோப்பியர்கள் 1860 எழுதினாங்க. பாவாணர் 1930 தான் எழுதினார். 1860-65 காலத்தில் வாழ்ந்தவர் தான் ஸ்லேட்டர். அப்போ வாழ்ந்தவர் தான் லகோவரி. நீங்கள் அப்போவே தமிழை பற்றியும் தமிழனுடைய தோற்றத்தை பற்றியும் இவனுடைய சிறப்பை பற்றியும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் நண்பர்களே, ஐரோப்பியர்கள். சரி, நம்ம அதுக்குள்ளே போகாட்டியும் வையகம் போர்த்த வயங்கு நீர் ஒளி நீர் கையகல. நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்தின் அடுத்து எது வந்துச்சு? குறிஞ்சி நிலம் வந்துச்சு. குறிஞ்சி நிலம் வந்ததுக்கப்புறம் என்ன வந்துச்சு? முல்லை நிலம் வந்துச்சு. இந்த குறிஞ்சி நிலத்திலேருந்து முல்லை நிலம் மாறுவதற்குள்ள இவன் இரும்பை கண்டுபிடித்தான், தங்கத்தை கண்டுபிடித்தான், இலக்கியத்தை கண்டுபிடித்தான். மருத நிலம் வருவதற்கு முன்னாடியே இவனுடைய பண்பாடு உலகத்தில் மூத்த பண்பாடாக இருந்தது. இதுதான் நண்பர்களே கவிதையுடைய செய்தி. வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடி முன்தோன்றி மூத்தகுடி. அது என்ன சார்? கல். நெய்தல் நிலம். நெய்தல் நிலத்துக்கு அப்புறம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துக்கு அப்புறம் என்னது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, அதாவது மருத நிலம் தோன்றுவது. அப்ப குறிஞ்சி நிலம் தோன்றி மருத நிலம் தோன்றுவதற்கு முன்னாலே இவன் தனக்குன்னு ஒரு வாழ் மரபை, ஒரு புறத்திணை மரபை, ஒரு போர் முறையை தனக்கென்று வகுத்து கொண்டான். அப்போ இவனுடைய இலக்கியமும் இவனுடைய பண்பாடும் மருத நிலம் தோன்றியதற்கு முன்னாலேயே தோன்றியது. இதுதான் நண்பர்களே இந்த புறப்பல் வெண்பாமாலை சொல்லுகிற கவிதை. நம்ம ஆழ்வ நக்கலா என்ன சொல்லுவான்? கல் தோன்றி மண் தோன்றா. இல்லை, கல்லும் மண்ணும் தோன்றாம நீ எங்கடா தோன்றுனேன்பா. கல்லும் தோன்றலையா மண்ணும் தோன்றலையா, இவன் வாளோட வந்தான முட்டா பயிலாம்பா. ஏன் முட்டா பயிலே, உனக்கு கவிதையும் தெரியாது, கவிதையில் இருக்க பாடுபொருளும் தெரியாது, அதை சுவைக்கவும் தெரியாது, அதில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியாது. நீங்கள் செவ்வியல் இலக்கியத்தில் ஒரு 100 இடத்துல வடபெருங்கல்லுன்னு தான் இருக்குது. சிமயம் வடபெருங்கல்லுன்னா அடிக்கிற கல் இல்லை, எது இமயமலைய கல்லுன்னு தான் சொல்கிறான். எப்போவுமே ஒரு சொல்லாட்சி என்ன மாதிரி பயன்பாட்டில் அந்த இலக்கியத்தில் இருக்கிறது, ரொம்ப அடிப்படையானது நண்பர்களே. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடி முன்தோன்றி மூத்த குடின்னு சொல்கிறதுக்கு நக்கல் அடித்தான் நீனும் ஆமாங்க அப்படின்னு தலையாட்டப்படாது. என் முண்டம் கல்லுனா குறிஞ்சி நிலம்டா, மண்ணுனா மருத நிலம்டா, அது நெய்தல் நிலத்திலேருந்து வந்துச்சுன்னு அந்த பாட்டு மேலே 2 அடி சொல்லுதுரா. இடையில உருவாத முழுசா பாட்டை என்ன பண்ணு படி. இந்த தமிழ் மாணவர்களிடம் இருக்க கோளாறே, யார் எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் மட்டும் இல்லை பெரும் பேராசிரியர்களை
நான் எனக்கு ஒரு 22 வயசு கல்லூரிக்கு வாத்தியாராக போயிட்டேன். பெரிய மூத்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ துறையத்தில் ஒரு ஆங்கில பேராசிரியர் அங்கேருந்து அவர் எனக்கு நண்பர் தான். பின்னால் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி உங்கள் தமிழில் என்ன அது விண்டுன்னு பேர் வச்சுருக்காயா, நீங்கள் கம்பராமாயணம் நீங்கள் வந்து என்னையா பேர் வைக்கிறீங்க அப்படின்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். இல்லை பெரிய ஆளுவெல்லாம் பதில் சொல்லுவாங்க, தலை இருக்கும்போது வாழான்னா நம்ம மரியாதை இல்லைன்னு. ஒருத்தரும் பதில் சொல்கிற மாதிரி தெரில. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஆமாம்மா இங்கிலீஷ் மாதிரி வருமா தமிழ் லிட்ரேச்சர்னாரு. அப்புறம் தான் பிடிச்சேன். என்னங்க பெரிய விண்டு, எங்கள் ஊரில் வாடைன்னு ஒரு சொல்லு இருக்குங்க, அது வடக்கேந்து வீசுகிற காற்று. கோடைன்னு ஒரு சொல்லு இருக்குங்க, மேற்கேந்து கொண்டலுங்க. இது தென்றலுங்க, திசைக்கு ஒரு பேருங்க. அதாவது பரவாயில்லைங்க, தலைவிக்கு ரொம்ப சோகமாக ரொம்ப துயரத்தை கொடுத்ததுனால அது நெடு வாடைங்க. தலைவனுக்கு போர்க்காலத்தில் மகிழ்ச்சியை கொடுத்துச்சுங்க, அதனால அது நல்ல வாடை காற்றுங்க. ஒருத்தருக்கு துயரமான வாடை காற்று, ஒருத்தனுக்கு மகிழ்ச்சியான வாடை, அதுக்கு பேர் நெடு நல் வாடைங்க. உங்கள் வேர்ட்ஸ்வொர்த் மாதிரி 19ஆம் நூற்றாண்டு 1890 இதை எழுதலைங்க. இது எழுதுனது எப்போ, கிமு 10 நூற்றாண்டுங்க. என்ன ஒன்றுமே பேசல அவர். அன்னையிலேருந்து வருவார், தமிழ் வாங்க அப்படிம்பார். எப்போவுமே நண்பர்களே, நீங்கள் கற்றதோடு நின்று விடக்கூடாது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் நாலேஜுமா சரியான நேரத்தில் என்ன பண்ணணும், ஓங்கி அடிக்கணும். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா, எல்லாரும் 10 பேரும் ஒத்துக்கிட்டான், ஆமாம்மா ஆங்கில இலக்கியம் தான் தமிழ் இலக்கியம், அது கிட்ட வர முடியுமா, என்ன எங்கள் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன, அவர் பார்த்தா ஆண்டாள் பாட்டை பாடுவார், அப்புறம் பெரியாழ்வார் பாட்டை பாடுவார். அவர் இத்தனைக்கும் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஐயர் தான், இருந்தாலும் வைணவ பாட்டையாக பொழுதுனிக்கும் பாடுவார். ஏன்னா ஒரு தடவை கொடுத்துட்டான், இன்னுமே போனால் என்ன பண்ணி பேசினா கொடுத்துருவான். அதனால் நண்பர்களே, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழொடி முன் தோன்றி மூத்த குடின்னு யாராவது உங்களை ஏளனமாக ஏகடியமாக பேசினால் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னால் அந்த வரிக்கு வாங்கப்பா. வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல, அந்த தண்ணி போனதுக்கு பிறகு பெருங்கல் தோன்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிங்கிறது இங்கே பண்பாட்டை குறிக்கும், போர்த்தினையை குறிக்கும், போர்த்தினை மரபை குறிக்கும். போர்த்தினை மரபு என்பது தொன்மையானது, முல்லைத்திணையிலேயே வந்தது. அதுதான் அந்த நிறை கவர்தல், அதுதான் அந்த நிறை மீட்டல். அப்போ இந்த நிறை கவர்தல்ங்கிற முல்லைத்திணை தான் இது, வெற்றி திணை. நிறை மீட்டல்ங்கிற அந்த கரந்தை திணை தான் இது. அதனால தான் இதை கரந்தை திணையில் கொண்டு வந்த ஆசிரியர் இந்த பாடலை ஐயனாரிதன்கிற புலவர் எழுதுறதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்படியானால் இந்த குடிநிலை என்கிற துறை இருக்கிறதே நம்முடைய பண்பாட்டை பாதுகாத்து வைத்திருக்கிற அருமையான துறையாக பார்க்கிறோம். தொல்காப்பியத்தில் நண்பர்களே பூவை நிலைன்னு ஒரு துறை உண்டு. மன்னனை மாயோனுக்கு ஒப்பிட்டு காட்டுவது, இறைவனுக்கு அல்லது யாரோ ஒரு தலைவனுக்கு ஒப்பிட்டு காட்டுவது. ஆரமர் ஓட்டல்னு ஒரு துறை இருக்கிறது. ஆமாம், பெயர்ந்து தருதல்னு ஒரு துறை இருக்கிறது. வேந்தனுடைய இயல்பு உரைத்தல் புறப்பல் வெண்பாமலை அப்படியே பேசுகிறது. நெடுமொழி குரல் புறப்பல் வெண்பாமலை அப்படியே பேசுகிறது. பிள்ளை நிலை பிள்ளையாட்டு இதெல்லாம் புறப்பல் வெண்பாமலை அப்படியே பேசுகிறது. புறப்பல் வெண்பாமலை பேசாத தொல்காப்பியத்தில் இருக்கிற பல துறைகள் இருக்கின்றன நண்பர்களே. அதனால் இப்போ நாம் நுட்பமாக கவனிக்க போகிறோம். கவனிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், புறப்பொருண்ட வெண்பாமலை பேசாத தொல்காப்பியம் பேசுகிற துறைகளுக்கு என்ன மாதிரியான கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றன, அந்த கல்வெட்டு சான்றுகள் எப்படி என்பது நம்பகத்தன்மையோடு இருக்கின்றன, அதையும் கூட நாம் இங்கே நுணுக்கமாக பார்க்க போகிறோம். கற்காண்டல்னு ஒரு துறை நண்பர்களே தொல்காப்பியத்தில். ஒரு நடுகள் எழுப்புவதற்கு ஒரு மனிதனுக்கு போய் நல்ல கல்லாக தேர்ந்தெடுப்பது சிற்பிகள் எல்லா கல்லையும் தேர்ந்தெடுக்க மாட்டான். கற்காண்டல் அதுதான் காட்சி. பிறகு அது பத்தினிக்கு வந்துடுது. காலை யாரோ கேட்டாங்க, சிலப்பதிகாரத்தில் என்ன சார் போர் இருக்கு? இந்த நடுகள் எழுப்பி வழிபாடு என்பது செவ்வியல் காலத்தில் போர் வீரனுக்கு இருந்துச்சு. பிறகு கற்பனை பண்டிற்கு மாறிச்சது. அதுக்கு எங்கே நல்ல கல் இருக்குன்னு இமயத்தில் போய் தேடுறான். அந்த சிற்பி அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, வந்தால் தான் நல்ல கல் இருக்குது. கற்காண்டல்னு ஒரு துறையே இருக்கிறது. அதுக்காக இங்கேருந்து சில ஆயிரம் மைல் போயிருக்கிறான். அப்புறம் தேர்ந்து கோடல், தேர்ந்தெடுத்து நல்ல கல். நீங்கள் எப்போவுமே நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்கிறேன், தொல்காப்பியம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் கிராமர், விளக்க முறை இலக்கணம். எல்லாத்தையும் தெளிவாக தான் பேசுவோம். பெயர் நிலை பெற்றிருக்கிற சொல் பெயர் நிலை கிளவிங்கும். பெயர் எஞ்சி நிற்கிற கிளவி பெயர் எஞ்சி கிளவி, பெயரை சொன்னு சொல்லாது. ஆமாம், பெயர் சொல்லுன்னு சொல்லாது. பெயர் நிலை கிளவி, பெயர் எஞ்சி கிளவி, வினை எஞ்சி கிளவி. இங்கே கூட பாருங்க, கற்காண்டல்
கல் தேர்ந்து கோடல், கல் நீராட்டுதல், இங்க நீர்ப்படையுமா, கால்கோள்மா, இங்க கல்கோள்னு கூட சொல்ல மாட்டான். ஆமா, நட்ட கல்லுக்கு கோட்டம் அமைத்தல். ஒரு கல்லை நட்டுட்டு அதுக்கு பெரிய வளாகம் கட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மூலப்பகுதியை வச்சு, அப்புறம் அதுக்கு நடைபாதையை வச்சு, அதை ஒரு கோவிலாக்கி, அதுக்கு கோட்டம்னு பேர் வச்சு, இப்படியெல்லாம் அந்த புறத்திணையினுடைய கரந்தை திணை அல்லது வெட்சி திணை, அங்க தொல்காப்பியத்தில் வெட்சி திணை, கரந்தை உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆமா, அப்புறம் அதை வாழ்த்துவது, தெய்வமாக வாழ்த்துவது. அப்ப தெய்வம்ங்கிறது என்ன? மக்கள்ல சிறந்து யாழ் வாருகிறார்களோ, மக்கள்ல யார் போர்க்குளத்தில் தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மக்களை காப்பதற்காக பலியிடுகிறானோ, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறானோ, அவனை வழிபட்டு அவனை தெய்வமாக பார்ப்பது, அதுதான் தெய்வம் என்கிற முறை தமிழில் தோன்றியது. ரொம்ப நுட்பம் நம்ம பார்க்கணும். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன? ஒருத்தர் அமைதியா எல்லாரும் பின்னங்கால் பிடரி போய் ஓடுற போது, என் ஊரை நீ அடிக்க நான் வரேன்னு போறான் பாருங்க, அவன் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அவன் தான் தெய்வம், அவனுக்கு தான் நடுகள், அவன் தான் தெய்வம் என்று இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டான். ஆலமர் செல்வன், இறைவன் சிவபெருமான் ஆலமர் செல்வன் என்பது வேறு. ஆலமர் செல்வன் ஆலமரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இறைவனை குறிக்கும். அது சிவனிய கோட்பாடு, அப்புறம் மாலிய கோட்பாடு. இந்த சிவனிய கோட்பாடு மாலிய கோட்பாடுலாம் இங்க இருந்தப்போ வைதிகம் வந்தது. வைதிகம் சிவனிய கோட்பாடையும் மாலிய கோட்பாடையும் மாற்றி இங்க தனியா முருக வழிபாடுன்னு ஒன்று தனியா இருந்துச்சு. சிவனுக்கும் முருகனுக்கும் தமிழ்ல சம்பந்தமே இல்லை செவியல் காலத்துல. அப்புறம் அவனை அப்பா வாக்கி அம்மா வாக்கி உமையம்மைங்கிறது தனி இறைவி வழிபாடு. இதெல்லாம் அப்பா அம்மா மகன், அப்புறம் இல்லாத ஒரு அண்ணன் அழுக்க தேய்ச்சி வச்சு அழுக்குக்கு உயிர் கொடுத்தோன்னே அழுக்கு தெய்வம் ஆயிடுச்சுங்கிற கதையை சொல்லி, அதுக்கப்புறம் அந்த தலையை வெட்டி அந்த தலையை போட்டு வச்சு, அதான் ஐயா பிளாஸ்டிக் சர்ஜரி, உலகத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு மூத்தவன்னு எங்க போய் சயின்டிஸ்ட் மாநாட்டில் சொல்ற அளவுக்கு இந்த நிலை போயிருக்கிறது என்றால் நண்பர்களே, மிக எச்சரிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கு? இதெல்லாம் படித்து எங்கள்கிட்ட இப்படிலாம் இருக்குதுங்க, எங்கள்கிட்ட இப்படிலாம் இருக்குதுங்கன்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், இந்தியாவில் தமிழுக்கோடு தொன்மையான பழமையாக இருக்கிற மொழி பிராகிருத். பிராகிருத்தில் இலக்கியமே இல்லை. கதாசப்தசதின்னு ஒன்று இருக்கு, அது கிபி 8ஆம் நூற்றாண்டு. அது ஆந்திர நாட்டு அகநானூர்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அது பிராகிருத் மொழி. பாவனர் அதை வடநாட்டு கிளை மொழி அப்படிம்பார், வட திராவிடம் அப்படிம்பார். பாலி மொழி, அதையும் வட திராவிடம் அப்படிம்பார். அதுக்கு ஒரு 50 காரணம் சொல்லுவார். இங்கேயும் உயர்திணை அகிரிணை இருக்குது, அங்கேயும் இருக்குது. இங்கேயும் 5 பால் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இங்கேயும் ஒருமைப்பன்மை இருக்குது, அங்கேயும் இருக்குது. இதெல்லாம் அபப்பிரம்சான்னு ஒரு மொழி நண்பர்களே. நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் ஹிந்தியில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே அபப்பிரம்சாவில் வந்தது, அபப்பிரம்சாவில் வந்துச்சு அப்படின்பா. அபப்பிரம்சானா என்னையா அப்படின்னா பைசாச மொழி அப்படின்பா. பைசாச மொழினா என்னையா? பேய் பேசுகிற மொழி. தமிழும் ஒரு பேய் பேசுகிற மொழி தான். தமிழ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பைசாச லாங்குவேஜ் இந்த வேதா, மறந்துடாத. தமிழர்களே, நீங்கள் எல்லாம் உங்களை மனிதர்கள் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் பைசாசம். நீங்கள் பேசுகிற மொழி என்ன மொழி? பைசாச மொழி. அப்படித்தான் புராணங்கள், உபநிடதங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, பிராகிருத மொழி. அது மட்டும் இல்லை, இது யார் பேச தகுதியுடைய மொழி? பெண் பேசுவதற்கு தகுதியான மொழி. நாடகம் போட்டால் சாகுந்தல நாடகத்தில் ஏதாவது ஒரு பைசாச மொழியில் யார் பேசிக்கலாம்? பெண் பேசிக்கலாம். ஆண் என்ன பண்ண முடியாது? பேசக்கூடாது. வேலைக்காரன் பேசிக்கலாம் பைசாச மொழியில். சான்ஸ்கிரிட்டில் யார் மட்டும்தான் பேசிக்கணும்? ஒரே நாடகம், ஆண் பேசுகிற போது ஒரு டைலாக்கு, பெண் பேசுகிற போது ஒரு டைலாக்கு, வேலைக்காரன் பேசுகிற போது ஒரு டைலாக்கு. ஒரு மொழி. காரணம், அந்த மொழிக்கு நாங்கள் பேசுகிற அளவு இந்த மொழிக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. தமிழுக்கு, பிராகிருதத்துக்கு, அபப்பிரம்சாவுக்கு. மீதி மொழிலாம் இப்போ இல்லை. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அசாமி, பெங்காலி, பஞ்சாபி இதெல்லாம் அது இப்போ இல்லை. இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அதையும் சொல்லியிருப்பான். அப்போ இல்லாததுனால சொல்லலை. இதெல்லாம் தமிழ்லேருந்து வந்தது, அதெல்லாம் பிராகிருத்திலேருந்து வந்தது, அபப்பிரம்சாலேருந்து வந்தது. கொஞ்சம் சௌராஷ்டிரி மொழி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ நண்பர்களே, இந்த மொழி வரலாற்றோடு, இலக்கிய வரலாற்றோடு, பண்பாட்டு கூறுகளோடு, இந்த வெளிப்படுத்தும் பற்றிய சிந்தனைகளோடு நாம் இந்த புறப்பொருள் தன்மையையும் பேசுகிறோம். அப்போதுதான் விளக்கம் கிடைக்கும்.
நான் நாளைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவேன். புறப்பல் வெண்பா மொழியில் மோடின்னு ஒரு தலைப்பு என்னுடைய இதில் போட்டிருக்கேன். பேராசிரியர் வளனறிவு அப்படின்னு ஒரு வலைத்தளம் யூடியூப் வச்சுருக்கேன். இதுக்காக நான் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தப்ப கப்புன்னு ஒரு இடத்துல மோடிங்கிற வார்த்தை வந்துச்சு. ஆஹா, ஒரு நல்ல வார்த்தை கிடைச்சிருக்குடா அப்படின்னு புறப்பல் வெண்பா மொழியில் மோடினே போட்டிருக்கேன். அதில் நீங்கள் இரவு கேட்டுக்கிட்டு வந்துட்டாலும் சரி, காலையில் நான் சொல்லிடுறேன் அது என்னன்னு. சரி, இப்போ நம்ம ரொம்ப புறம்போக்கு அதிகமாகிடுச்சு. புறம்போக்கு இல்லாமல் பாடத்துக்கு வந்துடுவோம். கல்வெட்டில் கரந்தை வீரன். ஆமாம், என்ன கல்வெட்டுகள் இருக்கின்றன, என்ன கல்வெட்டுகளில் இந்த வீரர்கள், இந்த கரந்தை வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், இந்த கரந்தை திணை வந்திருப்பது எந்த அளவு சமூகத்தில் இருந்தது என்பதற்கு சான்றுகள் 9 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன நண்பர்களே. கலிராமன் ஒருத்தன் பேரு, அவன் ஒரு வேடன். அலங்கத்துவராயன் ஒருத்தன் தான், அவனுக்கு ஒரு மருமகன் இருந்தான். ஆமாம், பிரதிகங்காரையன் அவனுடைய பேரு. அந்த பிரதிகங்காரையனுக்கு ஒரு சேவகன் இருந்தான், அவன் பேர் தான் கலியராமன். படுவூர்னு ஒரு நாடு, அங்கே மேலடையாறு நாடுன்னு ஒரு குறுநாடு, அங்கே ஆணிரையை நுளம்பன் ஒருத்தன் கவர்ந்தான். நுளம்பன் எதிரி. நுளம்பன் என்பவன் வெற்றி பூ சூடி இந்த ஆக்களை எல்லாம் கவர்ந்து சென்ற போது இந்த சேவகன் கலிராமன், யாருடைய சேவகன்? பிருகதுங்காரையனுடைய சேவகனாகிய இந்த கலிராமன். அந்த பிருகதுங்காரையன் யார்? அலங்கத்துவராயனுடைய மருகன். இப்படியெல்லாம் நம்ம ஆட்கள் விளக்கமாக எழுதுறாங்க. இன்னார் மருமவன், அவனுக்கு சேவகன், எதிரி இன்னாரு, அவனிடம் போய் இவன் போய் ஆட்களை மீட்டுக்கிட்டு வந்துட்டான். வரும்போது அவனை கொண்டுட்டாங்க, அவனுக்கு எடுப்பித்த நடுகள்னு எழுப்புகிறார்கள் நண்பர்களே. அப்போ கலிராமன் என்பது தான் கிபி 895 கல்வெட்டு, கரந்தை கல்வெட்டு. கிட்டத்தட்ட 1700க்கு பிறகே நமக்கு நல்ல கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. அதிமத்தூர் முருகன் ஒரு கரந்தை வீரன், இவனு கிபி 8ஆம் நூற்றாண்டு. பாக்கம்ங்கிற ஊர், வடார்காடு மாவட்டம், முக்கூட்டூர்னு ஒரு ஊர். வடார்காடு மாவட்டத்தில் முக்கூட்டூருங்கிற இடத்துல பாக்கம்ங்கிற சிற்றூரில் நிறைய தொருக்கள் இருந்தன. தொருன்னா பட்டின்னு அர்த்தம். சில நேரங்களில் சில சொற்களை நம்ம மறந்துடுவோம். தொட்டின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. சோழகர் தொட்டின்னு புதினம் வந்ததுக்கு அப்புறம் தான் சோழக மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் பட்டிங்கிறதுக்கு பதிலாக எப்படி பேர் வச்சுருக்கான், தொட்டின்னு வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. பேச்சும்போது மட்டும் பட்டி தொட்டிகள் எல்லாம் பட்டி தெரியுதே, தொட்டியெல்லாம் மாடு தண்ணி குடிக்கிற தொட்டியா? இல்லை நண்பா, மக்கள் வாழுகிற குறிஞ்சி நிலத்து மக்கள் வாழுகிற ஊர்களுக்கு பேர் என்னது? தொட்டி. இன்றைக்கும் தொட்டி தான். ஆமாம், அப்போ நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த தொரு அப்படிங்கிறது மாடு கட்டி வைத்திருக்கிற பட்டி. தொழுவம்ங்கிற சொல்ல அன்னைக்கு இருக்குது. இன்னமும் தொருவத்தில் போய் பிள்ளலி போட்டு வாப்பா அப்படிம்பாங்க. மாடு அடித்து வைக்க இடம். கவர்ந்தார், யார் கவர்ந்த ஆள்? சன்மதுரருன்னு ஒரு ஆள் போய் கவர்றான். இந்த கரந்தை வீரன் அதிமத்தூர் முருகன் அந்த போர்க்களத்தில் இறந்து போகிறான், கொல்லப்பட்டான். அந்த கல்வெட்டு சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம். நீங்கள் சென்னைக்கு போனால் பார்க்க வேண்டிய இடங்கள்னு சில இடங்கள் உண்டு. ஒன்று கன்னிமாரான் நூலகம், அவசியம் போகணும். மரமலையடிகள் அப்படியே தொகுதி தனியாக இருக்குது. எந்த ஒரு சின்ன ஆய்வுனாலும் எப்படி உங்கள் நூலகம் இங்கே செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் பல ரேர் கலெக்ஷன்ஸ், அது ரொம்ப முக்கியம், அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் அருங்காட்சியகம் இருக்குது. ஆமாம், நீங்கள் வெளியூர்காரங்களாக இருந்தால் அங்கேருந்து உசுன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா வாங்கிட்டு உன்னை தங்குறதுக்கு ரூம் தருவான். ஐடி கார்டு மட்டும் நீ தரணும். நான் இந்த கல்லூரியில் முனைவர் பட்டத்துக்கு ஆய்வு பண்ணுறேன். அந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸுங்கிறது மெட்ராஸ் பல்கலைக்கழகம் நடத்துகிற விடுதி. சுவிட்சர்லாந்துக்காரனும், நீங்கள் போலந்துக்காரனும், ஃப்ரெண்ட்ஸுக்காரனும் அங்கே தங்கியிருப்பான். நான் பலமுறை போய் அங்கே தங்கியிருக்கேன். நீங்கள் பக்கத்தில் இங்கே போனால் 2000 ரூபா 5000 ரூபா கொடுத்து ரூமில் தங்கலாம். அது நிதி பெருத்தவர்கள் தங்குற இடம். ஆமாம், மாணவர்கள் தங்குறதுக்கு வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ்னு இருக்குது. நீங்கள் அந்த காசாமேசர் ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் நெட்டில் போடுங்க, உசுன்னு போடுங்க, வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் வந்துடும். இந்த காலம் மாறி போச்சு, எங்கள் காலத்தில் தான் தேடணும். ஆமாம், அதுக்கும் நீங்கள் இங்கேருந்து அங்கே தான் அந்த அருங்காட்சியகம் இருக்குது. அங்கே இந்த கல்வெட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்புறம் வேணாட்டு நந்தியார்னு ஒருத்தர், கரந்தை மறவர். இது இந்த வேடியப்பன் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு, மகேந்திரவர்மன் காலத்து கல்வெட்டு. அவனும் அந்த தண்டராம்பட்டுங்கிற ஊரில் ஆந்தைப்பாடிங்கிற இடத்துல ஆக்களை கவர்ந்த வெற்றி வீரர்களை கொன்றதால் மாண்டான். அப்புறம் அக்கந்தை கோடன்னு ஒருத்தன், அதுவும் அந்த வேடியப்பன் கோயில் கல்வெட்டு. ஆமாம், இடக்கையில் ஒரு வில், வலக்கையில் ஒரு அம்பு,
இடது காலுக்கு பக்கத்தில் ஒரு கோவலை, வலது காலுக்கு பக்கத்தில் ஒரு அம்பரா துணி. அம்பரா துணினா அம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அந்த இதெல்லாம் அம்பு குத்திப்பட்டான் கந்தை கோடன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் கருந்தேவ கத்தி, இதுவும் மகேந்திரனுடைய 34ஆம் ஆண்டு வானவகரனுடைய மருகன். இவன் எருமைகளை மீட்ட போது போர்க்களத்தில் மாண்டான். இது ரொம்ப முக்கியமானது, எருமை மீட்டது மிக மிக முக்கியமானது. இவ்வளவு நேரமா ஆக்கள் ஆக்கள்னு சொல்லிட்டு இருந்தோம். தமிழனுடைய சொத்து எருமை தான், பசு இல்லை. தமிழனுடைய வணக்கத்துக்குரிய கடவுள் எருமை தான். தமிழனுடைய வணக்கத்துக்குரிய நிறம் கருப்பு தான். நீங்க அவனுக்கு தான் பசு, நமக்கு எருமை தான். எருமையை ஏன்னா இதுவும் அசையா சொத்து தானே. அப்படியானால் நண்பர்களே, பசு புனிதமானது, பிற விலங்குகள் தீண்டத்தகாதவை என்கிற கோட்பாடு புறப்பொருளாகத்திலையும் இல்லை, புறத்திணையிலையும் இல்லை, புறநானூர்லையும் இல்லை, செவியல் காலத்திலையும் இல்லை. எருமை தான் இங்க நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ அந்த எருமையை மீட்டு கொண்டு வந்தானே இந்த கருந்தேவகத்தி, அவனுக்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது. காகண்டி அண்ணாவன் ஒருத்தன், அவனு இதே மாதிரி தான் மீட்பு பொருளை வெட்டு கொல்லப்பட்டான்னு பார்க்கிறோம். இப்படி நண்பர்களே, குன்றக்கட்டின்னு ஒருத்தன் தொருகுண்ட யாண்டு தொருமீட்டுப்பட்டான். பெரிய பட்டி, எருமை பட்டியையே இவன் மீட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். சாகாட்ட சிற்றன் ஒருத்தன் புலியூருங்கிற ஊர்ல எருமை தொரு, கிட்டத்தட்ட 5 பேர் எருமை தொருவை மீட்டவர்கள். அதனால ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆக்களை மீட்டல் அல்லது ஆக்களை கவர்தல் மட்டும் இல்லை, எருமைகளை கவர்தல், எருமைகளை மீட்டலும் உண்டு. காரணம், என்பது புனித பொருளாக வெற்றி பொருள் கருதப்படவில்லை. புனிதம் என்பதற்காக அதை யாரும் இங்கிருந்து மீட்கவில்லை, அதை கவரவில்லை. சொத்து என்கிற நிலையிலே தான் அவர்களை மீட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பரந்தலைன்னு ஒரு சொல்லாட்சி நண்பர்களே, செவியல் இலக்கியத்தில் வெண்ணி பரந்தலை அப்படின்னா நீங்கள் படிப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா கல்லறைன்னு அர்த்தம். சுடுகாடு, இடுகாடு. போர்க்களத்தில் மற்ற 2 வீரர் சோழனையும் வினையும் வென்று அந்த வெண்ணி பரந்தலையில் கல் நட்டு, அந்த கல் நடுகிற பகுதிக்கு தான் பரந்தலைன்னு பேர். சுடுகாடு இடுகாடு போல பரந்தலை என்பது புறநானூற்று 314வது பாடலில் இதில் பார்க்கிறோம். நெடுவில் நல்லிசை சூடி நடுகள் ஆயினன் புறவலன் எனவே. வெண்ணி பரந்தலையும் அப்படித்தான். தலைனா இடம்னு அர்த்தம், பரந்தலைனா நடுகள் இடப்பட்ட இடம்னு அர்த்தம். அது எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சேரநாட்டில் நிறைய இருக்கும். ஆமாம், இந்த கரந்தை பூ எப்படி இருக்கிறது, நாகுமுலை என்ன நரும்பூங்கரந்தை என்றெல்லாம் கோப்பெருஞ்சோழனுக்கு நடுகள் எழுப்பப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற திருவரங்கம். அன்னைக்கு ஆற்றிடை குறை. ஆற்றிடை குறை அப்படின்னா தீவு அரங்கம். அங்கே தான் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து இறந்து போனான். அப்படியானால் போர்க்களத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, வடக்கிருந்து இறந்து போனவர்களுக்கும் என்ன உண்டு, நடுகள் உண்டு, மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த காட்சி, கால்கோள், நீர்படை, கோட்டம் அமைத்தல், இந்த எல்லாமே இந்த புறத்திணையில், நம்முடைய கரந்தத்திணையில் கூறப்பட்டிருக்கிறத நம்ம ரொம்ப நுட்பமாகவே கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் இந்த கரந்தை திணை என்பது வெற்றி துணைக்குள்ளே இருந்தாலும் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கரந்தை திணை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கின்றன நண்பர்களே. புறநானூற்று பாடலில் இது கரந்தை திணை, இது இந்த பாடல் இன்ன துறை என்றெல்லாம் இந்த திணை துறை வகுத்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கரந்தை திணை என்பது போர் துணைகளில் 2வது திணையாக மிக தெளிவாக புறப்பல் வெண்பாமலை தனித்து பன்னீர் படலத்தை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடந்த 2 அமர்வுள்ள ஒரு கருத்து உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். தொல்காப்பியம் ஸ்கூல் ஆஃப் தாட், பன்னீர் படலம் ஸ்கூல் ஆஃப் தாட். தொல்காப்பிய சிந்தனை பள்ளி, பன்னீர் படலம் சிந்தனை பள்ளி. புறப்பல் வெண்பாமலை பன்னீர் படலம் சிந்தனை பள்ளியை சார்ந்தது. தொல்காப்பியமும் புறநானூறும் தொல்காப்பிய சிந்தனை பள்ளியை சார்ந்தவை. சிலப்பதிகாரத்தை பார்த்து இந்த பன்னீர் படலம்ங்கிற ஒரு சிந்தனை பள்ளி உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்க மனதில் கொள்ள வேண்டிய கருதுகோள்கள் அல்லது நிறுவப்பட்ட கருத்துக்கள். இதை நீங்க பல ஆய்வு நூல்களை நீங்க படிக்கலாம். இந்த பின்னணியில தான் நீங்க புறப்பல் வெண்பாமலையை பார்க்கணும். ஆமா, எப்படி யாப்பருங்கலத்துக்கும் யாப்பருங்கலக்காரிக்கு முன்னால் காக்கைப்பாடினியம் இருந்ததோ, எப்படி அங்கே அவிநயம் இருந்ததோ, அவிநயனார் யாப்பு, காக்கைப்பாடினியம் யாப்பு என்றெல்லாம் இருந்ததோ, எப்படி நம்பியாகப்பொருளுக்கு முன்னால கல்லாடம் நம்மிடம் இருக்கிறதோ அகத்தினைங்கிற நிலையில, நம்பியாகப்பொருளுக்கு முன்னால இறையனார் கலவியல்னு ஒரு அகை இலக்கியம் இருக்கிறதோ, அதுபோல இதெல்லாம் மாணவர்கள் கருத்தில் வச்சுக்கணும். தொல்காப்பியத்துக்கு அப்புறம் நேராக நம்பியாகப்பொருள் நினைச்சக்கூடாது. நமக்கு பாடமாக நம்பியாகப்பொருளை வச்சாங்க.
நமக்கு பாடமாக பொற்பல் வெண்பாமலையை வச்சாங்க, நமக்கு பாடமாக யாப்பருங்கலக்காரியை வச்சாங்க. இடையில வைக்காத இலக்கியங்கள் தகடூர் யாத்திரை மாதிரி முத்தொள்ளாயிரம் மாதிரி இருக்கின்றன. அவற்றை பார்த்து தான் இந்த பொற்பல் வெண்பாமலைங்கிற ஒரு இலக்கியம் வந்தது. அதனால தான் நான் சொல்லேன், எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்று எடுக்கப்படுறது என்னது? இலக்கணம்ங்கிற தன்மையை பார்த்தோம் நண்பர்களே. ஆக இத்தோடு இந்த கரந்தை திணை அமர்வை நிறைவு செய்கிறோம். நண்பர்கள் வினாக்கள் இருந்தால் கேட்கலாம்.